மகரிஷி நமக்கு விட்டு சென்றிருக்கிற அந்த பொக்கிஷத்திலே இருந்து, அரிய பொக்கிஷத்திலே இருந்து ஒரு சில செய்திகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மனிதர்கள் இன்றளவும் துன்பப்பட்டு கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி நன்கு ஆராய்ந்து இந்த துன்பத்திலே இருந்து மனித குலத்தை மீட்டெடுப்பதற்கான வழிமுறையை புத்தர் ஒரு முறை இந்த உலகத்துக்கு சிபாரிசு செய்தார். அந்த புத்தருக்கு பிறகு பல பேர் முயன்றாலும் முடியாத ஒரு காரியத்தை இந்த நூற்றாண்டில் நமக்கு அருட்தந்தை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியத்திலும் சத்தியம். மனிதர்கள் துன்பப்படுவதற்கு மிகப்பெரிய மூல காரணம் எது என்று கேட்டால் அகங்காரம், ஆணவம், கர்வம். நல்ல கோபத்தில் சொல்வதென்றால் திமிர். நிறைய பேர் துன்பப்படுவதற்கு காரணமே அதுதான். அது இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் எந்த கஷ்டமும் படுவதில்லை. ஆனால் மனிதர்களால் அதை விட்டு கொடுக்க முடிவதில்லை. நான் ஒவ்வொரு முறையும் நம்முடைய ராம்ராஜ் காட்டனுடைய திறப்பு விழாவின் போது உறவுகள் மேம்பட என்ற தலைப்பிலே மகரிஷி அவர்களுடைய சிந்தனையை பேசுகிற ஒரு வாய்ப்பு தொடர்ந்து எனக்கு ராமராஜ் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். 100 ரூபாய்க்கு வேஷ்டி வருவதற்கு முன்பே அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதில் ஒரு மிக மிக நெருடலான விஷயம், எப்போதும் உங்களையே உயர்வாக நினைத்து கர்வப்படாதீர்கள் என்று ஒரு அறிவுரை சொல்கிறார்கள். நீங்கள் கர்வப்படாதீர்கள் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். மனிதனுக்கு செருக்கு எப்படி வரும் என்பதை வள்ளற் பெருமான் பட்டியலிடுகிற போது அவனுக்கு குலத்தினாலே செருக்கு வரும், தனத்தினாலே செருக்கு வரும், அறிவினாலே செருக்கு வரும், பிறரை விட நான் மேம்பட்டவன் என்ற எண்ணத்தினாலே செருக்கு வரும் என்பதையெல்லாம் வடலூர் வள்ளற் பெருமான் பட்டியலிட்டு காட்டுகிறார். அண்ணல் காந்தியடிகள் மனிதனுடைய செருக்கை அடக்குவதற்கு ஒரு அருமையான வழிமுறையை கண்டுபிடித்தார். அண்ணல் காந்தியினுடைய ஆசிரமத்துக்கு யார் போய் முதலில் சேர்ந்தாலும் அவர் கொடுக்கிற வேலை என்ன வேலை தெரியுமா? கழிவறை கழுவ வேண்டும். அந்த கழிவறை கழுவுகிற வேலையை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு பட்டியல் போட்டு கொடுப்பார் மகாத்மா காந்தியடிகள். காரணம், மனிதனுக்கு தான் மிக உயர்ந்தவன் என்கிற ஒரு அகங்காரமான எண்ணம் போகிற இடம் அந்த கழிவறையை போய் கழுவுகிற போதுதான் அவனுக்கு ஏற்பட முடியும் என்று காந்தி நம்பினார். இது கூட ராமானுஜருடைய 1000வது ஆண்டு என்று ரொம்ப சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். ராமானுஜருடைய 1000வது ஆண்டு. நான் என்னுடைய பாஷையில் சொல்வதென்றால் அதற்கு ஒரு கடுமையான 2 வரிகளை பிரயோகம் பண்ணினேன் இடத்தில் பேசுகிற போது. ரேடியோவில் ராமானுஜர், டிவியில் ராமானுஜர், உபன்யாச மேடைகளில் ராமானுஜர், எங்கே போனாலும் ராமானுஜர் 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 என இது 1000வது ஆண்டு என்று கொண்டாடுகிறார்கள். இன்னும் சரியாக சொல்வதென்றால் பட்டும் பட்டையுமாக பட்டையை கிளப்புகிறார். பட்டும் பட்டையுமாக பட்டையை கிளப்புகிறார் ராமானுஜரன். ஆனால் ராமானுஜர் எந்த நோக்கத்தை விதைத்தாரோ, செருக்கற்ற நிலையில் வாழ வேண்டும் என்கிற விதையை விதைத்தாரோ, அதை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ராமானுஜர் காவிரி ஆத்தங்கரை வழியாக போய்கொண்டிருக்கிறார். திருச்சிராப்பள்ளி காவிரி ஆத்தங்கரை வழியாக. அது காவிரி ஓடிய காலம். அந்த காவிரி ஆத்தங்கரை வழியாக போய்கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு துணி துவைக்கிற சகோதரர், நல்ல வைணவத்தில் அந்த துணி துவைக்கிற சகோதரருக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள், ஈரங்கொல்லி அப்படிம்பாங்க. ஈரம் கொல்லி, ஈரத்தை கொல்லுபவர், ஈரங்கொல்லி. ஒரு ஈரங்கொல்லி துணி துவைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ராமானுஜர் நடந்து வருகிற போது, மன்னிக்கணும், நான் இந்த சம்பவம் சொன்னது தாமிரபரணி ஆற்றங்கரையில் துணி துவைக்கிறவர் துணி துவைத்துக் கொண்டிருப்பது, அது வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில். காவிரி ஆற்றங்கரையில் நான் வேறு ஒரு நிகழ்ச்சி சொல்ல விரும்புகிறேன். காவிரி ஆற்றங்கரை நாள்தோறும் ஸ்ரீரங்கத்தில் இருந்து காவிரி ஆற்றில் போய் குளிப்பதற்காக போவார் உடையவர் ராமானுஜர். அப்படி காவிரி ஆற்றில் குளிக்க போகும்போது அவருக்கு அந்த முதுமை காரணமாக யாராவது ஒருவருடைய தோளை பற்றி கொண்டு நீராடுவதற்கு போக வேண்டும். வயசாகி போயிட்டால் அது ஒரு பெரிய சிக்கல். நடந்து போகும்போது யாராவது ஒருத்தர் அப்படி, மகாத்மா காந்தி கூட தன்னுடைய பேத்திகளுடைய தோளில் கை வைத்து கொண்டு போவார். ஏன்னா நடக்கிறது சிரமம். அப்போ ராமானுஜர் போகிற போது, காவிரி ஆற்றுல குளிக்க போகிற போது எப்படி போவார்னு கேட்டால், மேல் வர்ணத்தை சார்ந்த, மேட்டுக்குடி மேல் வர்ணத்தை சார்ந்த சீடர்கள் தோள் மேலே கை போட்டுக்கொண்டு நதியில் போய் குளிப்பதற்காக போவார். ஆனால் நதியில் குளித்து விட்டு வெளியிலேருந்து திரும்ப நதியிலேருந்து வருகிற போது, குளித்து விட்டு வருகிற போது விசித்திரமான ஒரு காரியம் பண்ணுவார். உறங்காவில்லின்னு ஒரு சீடன். அந்த உறங்காவில்லி யாருன்னு கேட்டால் வேடுவர் குலம். நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் ஷெட்யூல்டு. நம்ம பாஷையில்
போகும்போது குளிக்க போகும்போது மேட்டுக்குடியினுடைய மேல் வர்ணத்தினுடைய தோல்ல கை போட்டு கொண்டு போய் குளிச்சிட்டு திரும்ப தண்ணியிலேருந்து வெளியே வரும்போது இந்த உறங்காவில்லியினுடைய தோல்ல அப்படி கை போட்டு கொண்டு நடந்து வருவார் ராமானுஜர். இது எப்படி இருக்கும்? மனசு வருத்தமா இருந்தது பல பேருக்கு. நான் மேல் ஜாதியை தொட்டுக்கிட்டு போறாரு, குளிக்க போகும்போது குளிச்சுட்டு வரும்போது எவனோ ஒருத்தனை தொட்டுக்கிட்டு வராருன்னு வருத்தம் அவங்க. ஒரு நாள் வேணும்னே ஒரு காரியம் பண்ணாங்க. அவர் குளிச்சுட்டு வரும்போது இந்த உறங்காவில்லியை இந்த இடத்த விட்டு போன்னு நகர்த்திட்டாங்க. ஒரு வேலை கொடுத்து வெளியே போ அப்படின்ட்டாங்க. உறங்காவில்லி போயிட்டான். ராமானுஜர் குளிச்சுட்டு இப்படி மேல வந்தாரு. வந்தவர் இப்படி பார்த்து உறங்காவில்லி எங்க அப்படின்னாரு. அவன் ஒரு வேலையா போயிருக்கிறான். வாங்க வாங்க எங்க தோல்ல கை வச்சு வாங்க போலாம் அப்படின்னு. ஒரு வினாடி அப்படியே திகைச்சு போன ராமானுஜர் யோசிச்சுட்டு இதை வர்றேன் அப்படின்னு மேலே போட்டிருந்த மேல் துண்டு இருக்கு இல்லையா, துணி, அதை எடுத்து காவிரி ஆற்றுல மறுபடியும் முக்கி ஈரமாக்கி அந்த ஈர துணி அப்படி மடிச்சு இந்த மேட்டுக்குடி மேல் வர்ணத்து சீடர்கள் தோல் மேல அந்த ஈர துணியை போட்டுட்டு தோல் மேல கை வச்சுட்டு சொன்னார், ஈர துணிக்கு தீட்டு இல்லைன்னர். மேல் ஜாதி சொல்லுகிற மேல் ஜாதி. ஆனா ஒரு துண்டை ஈர துணியை மேல போட்டுட்டு ஈர துணிக்கு தீட்டு இல்லைன்னார். எப்படி இருக்கும் உங்களுக்கு கோபத்தில்? நாங்கள்லாம் மேல் வர்ணம் இல்லையா, உயர்ந்த ஜாதி இல்லையா, எங்களை தொட்டா எப்படி தீட்டாகும்? எங்களை தொட்டா எப்படி தீட்டாகும்? ராமானுஜர் சொன்னார். இப்ப சொன்ன பத்தியா, உயர்ந்த ஜாதி என்கிற செருக்கு உன்னிடம் இருந்து எனக்கு வரக்கூடாது என்பதற்காக அதனால தான் அந்த ஈர துணியை போட்டேன். ஏன்னா அது உங்ககிட்ட இருந்து எனக்கு வரக்கூடாது இல்ல. இந்த ராமானுஜரை இன்றைக்கு நீங்கள் பார்க்க முடியுமா? ஏன் நான் இன்னும் ஓப்பனாவே கேட்கிறேன், எத்தனை ஜீயர்கள் இதை பின்பற்றக்கூடிய தைரியத்தோடு இன்றைக்கு இருக்கிறார்கள்? வைஷ்ணவ மடங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஜீயர்கள். யாராவது ஒருத்தர் அப்படி ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் தோள் மேல கை போட்டு நடந்து வருவார்களா? அதான் சொன்ன பட்டும் பட்டையுமா ராமானுஜரை பத்தி பட்டைய கலப்புறான். ஆனா நடைமுறையில கொண்டு வரக்கூடிய தைரியம் இந்த உலகத்தில் பல பேருக்கு இல்லையே. இன்னொருவரை நம்மளை விட மட்டமா நினைக்கிறத விட ஒரு மோசமான குணம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இந்த உலகம் முழுவதும் இறைவனுடைய படைப்பு, இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது இந்த உலகம் முழுவதுமே. அல்ல இன்னொருவரை குறைவா நினைக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? ஐயா, நான் சூஃபிகள் பற்றி ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சூஃபி ஞானிகள் பற்றி. நாகூர் ரூமி அப்படின்னு பேரு. அவர் ஒரு இஸ்லாமியர். நிறைய அழகான பல விஷயங்களை அந்த சூஃபி ஞானிகளை பற்றி எழுதியிருக்கார். நான் படித்த புத்தகத்தில் அது ஒரு ஒண்டர்ஃபுல் புக். அது அவர் ஒரு சம்பவம் எழுதுறார். பஸ்தாமி அப்படின்னு பேர்ல ஒரு சூஃபி ஞானி. அவர் வியாபாரி, நிறைய பணம் சம்பாதிப்பார். ஆனா இஸ்லாத்துல நம்பிக்கை உடைய ஒரு சூஃபி ஞானி. 6 வேளை தொழுகை ஒழுங்கா பண்ணுவாரு. நல்ல உடை உடுத்தி இருப்பார், நல்ல காஸ்ட்லியா ட்ரெஸ் போட்டிருப்பார். தெருவழியா நடந்து வர்றாரு பஸ்தாமி. வரும்போது ஒரு நாய் படுத்திருக்குது. அந்த நாயை பார்த்த உடனே, ஐயோ நாயாச்சே, நாய் மேல நம்ம துணி பட்டுட்டா தப்பா போயிடுமேன்னு அந்த துணியை என்ன பண்ணார், நாய் மேல படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி மேல இப்படி தூக்கி பிடிச்சார். அந்த நாய் மேல படக்கூடாதுன்னு துணியை அப்படி தூக்கி பிடிச்சிட்டு அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. அந்த நாயை ஒரு அருவருப்பா பார்த்தார். இப்படி ஒரு அருவருப்போடு அந்த நாயை பார்த்தார். சே, இது வழியில கிடக்குதுன்னு ஒரு அருவருப்பா பார்த்தார். அடுத்த செகண்ட் நாய் மனுஷ குரல்ல பேச ஆரம்பிச்சது. நம்ம ஊர்ல பல மனுஷன் நாய் குரல்ல பேசுறான். இந்த நாய் மனுஷ குரல்ல பேசு. பஸ்தாமி, உன் துணி என் மேல படல, நீ இவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, உன் துணி என் மேல ஒன்றும் படல. சரி, ஒருவேளை அந்த துணி பட்டிருந்தா கூட அந்த அழுக்க போறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு வாளி தண்ணியில முக்கி தொடச்சா போதும். ஒரு தண்ணியில முக்கி எடுத்து துவைச்சிட்டா அந்த அழுக்கு போயிடும். அவ்வளவுதானே. என் மேல பட்டிருந்தா அழுக்கு, நீ என்ன பண்ணிருப்ப? ஒரு வாளி தண்ணியில தொடச்சிருக்கலாம். அந்த நாய் ஒரு கேள்வி கேட்டுச்சு. இப்போ ஒருவேளை என் மேல பட்டிருந்தா நீ ஒரு வாளி தண்ணியில அந்த அழுக்க போக்கி இருக்க முடியும். ஆனா இப்ப நீ என்ன அருவருப்பா ஒரு பார்வை பார்த்தியே, ஒரு அருவருப்பான பார்வையை என் மேல போட்டியே, அதை 7 கடல் தண்ணியில கழுவுனா கூட போகாதேடா, நான் எங்க போய் கழுவுறது? நீ என்ன வெறுப்பா இப்படி பார்த்தல்ல, அந்த பார்வையை 7 கடல் தண்ணியில கழுவுனாலும் போவாதே, எங்க போய் கழுவுறது? பதில் சொல்லு. பஸ்தாமி ஒரு வினாடி யோசிச்சவர் டக்குன்னு அப்படியே, ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம இன்னொரு வரை குறைவா பார்க்க நமக்கு உரிமை இல்லை. நான் பாரதியை நேசிக்கிறதுக்கு பல காரணங்கள்ல ஒரு காரணம் பாரதியோட ஒரு வரி எனக்கு உயிர் வரி. பாரதியை எத்தனையோ கோணத்துல பார்க்கலாம். ஒரு வரி சொல்றான் பாருங்க, இன்னொரு மனுஷனை அவமதிக்கிற மாதிரி பார்க்காதேன்னா. சில பேர் பார்க்கும் போதே ஒரு அலட்சியமா பார்ப்பாங்க, ஒரு கர்வத்தோட பார்ப்பாங்க, அதை சகிக்க முடியாது. அதை பாரதி எழுதுறான், மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டு.
வேற ஒண்ணும் வேணாம். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ. எவ்வளவு பெரிய வரி அது. இந்த பஸ்தாமி நாயை அப்படி பார்த்த உடனே அந்த நாய் கேட்டுச்சு, இப்ப நீ என்ன பார்த்தியே, அதை எந்த கடல்ல போய் நான் குளிச்சு கழுவுறது. அவர் உடனே வெக்கப்பட்டார். ஆஹா, நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த நாய்கிட்ட சொல்றாரு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்க, நான் அப்படி பார்த்துருக்க கூடாது. இப்போ வேணா ஒன்று பண்ணலாமா, நீ இவ்வளோ பெரிய அறிவாளியா இருப்பேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா, என்ன எனக்கு குருவா இருந்து நீ வழிகாட்ட முடியுமான்னு கேட்டார். அது நாயை பார்த்து, எனக்கு குருவா இருந்து வழிகாட்ட முடியுமா. அதுக்கு நாய் சொன்ன பதில் தான் டாப்பு, என் சிஷ்யனா இருக்க உனக்கு தகுதி இல்லையே. அதுக்கு ஒரு யோகியதை வேணுமே, உனக்கு இல்லையே, நான் எப்படி உன்னை சிஷ்யனா வச்சுக்க முடியும். இவர் ஷாக் ஆயிட்டாரு, என்ன எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற. அந்த நாய் சொல்லிச்சு, நான் கடவுள் நம்பிக்கை உடையவன், நீ கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். இவர் 6 வேளை தொழுகை பண்ற சூஃபி. இவரை பார்த்து நாய் சொல்லுது, அது இவன் பள்ளிவாசல போய் தொழுகை பண்ண போறது இல்ல. அது சொல்லுது, நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், நீ கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், உன்னை நான் எப்படி இவன் சிஷ்யனை எடுத்துக்க முடியும். நீ என்ன பேசுற, நான் 6 வேளை தொழுகை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்ன போய் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றியே. நாய் சொல்லிச்சு பாருங்க, கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவன் தனக்கு அடுத்த வேளை சோறு கடவுள் போடுவார் என்று சேகரித்து குவித்து வைக்க மாட்டான். நான் அடுத்த வேளைக்கு தட்டை தூக்கி கொண்டு அலைகிற வழக்கம் எனக்கு இல்லை. நீ 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறாயே, நீ கடவுள் நம்பிக்கை உள்ளவனா? 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறியே, நீ நிஜமாவே கடவுள் நம்பிக்கை உள்ளவனா? அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, உன் பணம் உன்னை காப்பாற்றும் நினைக்கிறியே ஒழிய கடவுள் நம்மளை காப்பாற்றுவாருங்க நம்பிக்கை உனக்கு இல்லையே. உன்ன மாதிரி ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவனோட நான் எப்படி கூட இருக்கிறது. பஸ்தாமி அதுக்கப்புறம் தான் ஞானியாவே மாறுறார். ஆஹா, நான் வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு யோசிக்கிறார், மாறுறார். அதுக்கு என்ன அர்த்தம், தன்னை உயர்த்தி கர்வப்படுகிறவர்கள் அவமானப்படுவது தவிர்க்க முடியாது. போற போக்கில் உறவுகள் மேம்பட என்ற கட்டளையை விதிக்கிற போது மகரிஷி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களையே உயர்வாக நினைத்து கர்வப்படாதீர்கள். நானே சிறந்தவன், நானே பெரியவன், எங்க போனாலும் நான் தான் பெரியாள், நான் தான் பெரியாள் அப்படின்ற ஒரு துன்பத்தில் அவஸ்தைப்படாதீர்கள். நீங்க மண்டக்கணை இருக்கிறவங்க அவமானப்படாம இருக்க முடியுமா. ஒரு கவிஞன் 2 வரியில கொன்னே போட்டான். தீக்குச்சியும் தீப்பெட்டியும் மோதியது, தீக்குச்சியும் தீப்பெட்டியும் மோதியது, பெட்டி எரியவில்லை, குச்சி எரிந்தது. ஏனென்றால் குச்சிக்கு மண்டை கனம் அதிகம். குச்சிக்கு மண்டை கனம் அதிகம்னா அது நல்ல மண்டை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கு. அதனால யார் அகங்காரம் உள்ளவர்களோ அவர்கள் வாழ்க்கையில் அவமானப்படுறதுங்கிறது தவிர்க்க முடியாது. அந்த அகங்காரத்திலிருந்து வெளியே வரணும்னா தன்னைத்தானே ஆய்வு செய்து கொள்ளுகிற வழக்கம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு, மனவளம் என்பது வளர வேண்டும் என்பதுதான் மனவளக்கலை மன்றத்தினுடைய அடிப்படை நோக்கம். மனம் செழிப்பா இருக்கணும். மனம் அது செம்மைப்பட்டால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். நிறைய மந்திரங்களை சொல்றோம், அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படிலாம் பண்றதை விட மனம் அது செம்மைப்பட்டால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இப்ப ஒரு சின்ன குழப்பம் உண்டு. ஏற்கனவே ட்ரெடிஷன் இருக்கு, ஒரு ரிலிஜன் இருக்கு. நம்ம ஐயா எஸ்பிபி அவர்கள் பேசுகிற போது இந்து மதம் ஆதிசங்கரால் எப்படி ஊட்டுவிக்கப்பட்டது, ஒவ்வொருவரால் என்னென்ன நடந்ததுங்கிற விவரம் எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். உண்மைதான், நம்ம பாரம்பரியமாக ரிச்சுவல்ஸ் ஜாஸ்தி, நிறைய செல்வமும் ஜாஸ்தி, நிறைய செழுமையும் ஜாஸ்தி. நம்ம தத்துவத்தில் ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், நாளாக நாளாக பக்தி அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதப்படுத்தணும். ஒரு மனுஷன் பக்தி பண்ணா போறோம், சுவாமியை கும்பிட்டா போறோம், அவன் தன்னுடைய கேரக்டரை பத்தி கவலைப்பட வேண்டாம், அவன் தன்னை சரியா வச்சுக்க வேண்டாம், இல்ல வேற மாதிரி தன்னை ரிஃபார்ம் பண்ண கூட வேண்டாம், பக்தி இருந்தா போதும், பக்தி இருந்தா போதும் அப்படின்னு. இன்னைக்கு பக்தியை எதிர்த்தோ பக்தி பிழையானதுன்னு ஒரு வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா? அது சொல்ற தைரியம் இன்னைக்கு யாருக்குமே கிடையாது. பக்தி அப்படிங்கிறது ஒரு பிழையில கொண்டு போய் விடும்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? இனிமே நீங்க தைரியமா அந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஏன்னா அதை சொன்னது நான் இல்லை, பாரதி ஒரு கவிதையில ஒரு வார்த்தை யூஸ் பண்றான். அந்த இடத்தை படிச்சு பார்த்தா நமக்கு மெய் சிலிர்க்கும். இந்த உலகத்தில் தீய பக்தி இல்லாதவன் தன்னை பத்தி சொல்றான். தீய பக்தின்னு ஒரு வார்த்தை போட்டான். பக்தியை யாராவது தீய பக்தின்னு சொல்ல முடியுமா? தீய பக்தி இல்லாதவன் ஒரு வார்த்தையை பாரதி கையாளுறான். எனக்கு தீய பக்தி கிடையாது அப்படின்னு. அது என்ன தீய பக்தி? பக்தியில 2 இருக்கு. ஒன்று தூய பக்தி, இன்னொன்னு தீய பக்தி. தூய பக்தி ஒருபோதும் விமர்சனத்துக்கு உரியது அல்ல. ஆனா தீய பக்தின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது என்னன்னு விளக்கம் சொல்றான் பாரதி. அது என்ன விளக்கம் தெரியுங்களா? தேயம் மீதில் எவரோ சொல்லும், எவனவனோ என்னென்னைக்கோ சொன்ன புழுகு மூட்டை, எவனவனோ என்னென்னைக்கோ சொன்ன பொய், தேய மீதில் எவரோ சொல்லும் அந்த கதைகளை எல்லாம், அந்த தவறுகளை எல்லாம் நம்புகிற தீய பக்தி துளியும் இல்லாதவன் தன்னை பற்றி சொல்றான்.
இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான் தெரியுங்களா? யாரும் என்னைக்கோ சொன்னதெல்லாம் நம்புறான். அதை மகரிஷி சொல்றார், கேட்ட எல்லாவற்றையும் நம்பி விடாதீர்கள். நீங்க யாரு என்ன சொல்லி கேட்டாலும் அதை அப்படி நம்ப முடியுமா? கேட்ட எல்லாவற்றையும் நம்பி விடாதீர்கள். வாழ்க்கையில கேட்கிற எல்லாத்தையுமே நம்ப ஆரம்பிச்சா பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கும். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்முடைய புராண கதைகள்ல ஏகப்பட்ட கதை இருக்கு, ஏகப்பட்ட செய்தி இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதை பாரதி ஒத்துக்கிறான். அது நல்ல கவிதை கொணர்ந்தார், நல்ல கவிதை கொடுத்தாங்க. சில நீதிகள் சொன்னார், அந்த புராணங்கள் வழியா சில நீதிகள் சொன்னார். கடலினை தாவும் குரங்கும், பாரதியோட பாட்டு இருக்குது, கடலினை தாவும் குரங்கும், கடல குரங்கு தாவுச்சு அப்படின்னு. அந்த பீமனை பற்றிய நாகர் உலகில் புகுந்தவன் யாரு? பீமன். அவனை பற்றியும் கதை இருக்கு. தெளிவா பாரதி அடிச்ச இவை அனைத்தும் கட்டு கதை என கண்டோம். இதெல்லாம் கதை, இதெல்லாம் கதை. யாரு? பாரதி பேசுகிறார். கோச்சுக்கிறது இருந்தால் பாரதி தான் போய் கோச்சு. இவையெல்லாம் கதை என கண்டோம். இவைகள் முழு உண்மை அல்ல, ஒரு உண்மையை மனித குலத்துக்கு சொல்லுவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சி. ஆனால் மனித குலத்துக்கு அது தெரியலையே. என்னத்தை கேட்டாலும் எல்லாத்தையும் நம்பி பக்தி உலகத்தில் சொல்லப்படுகிற வேறு வகையான மார்க்கத்துக்கு போயிட்டாங்க. அதை மாற்றுவது, அரை இன்ச்சு மாற்றுவதுங்கிறது எனக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. இன்னும் பிளைனாக சொல்கிறேனே, இந்த உலகத்திலே ஈஸியான விஷயம்னு தெரியுங்களா? அடுத்தவனை முட்டாளாக்கி சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம்னு தெரியுங்களா? இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம்னு தெரியுங்களா? நிஜமாவே ஒருத்தனுக்கு நல்லது பண்ணுறது. ஏன் அவனே விட மாட்டான். யாருக்காவது நீங்கள் நிஜமாக நல்லது போடணும்னு நினச்சா அவன் விட மாட்டான். அதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். ஆனால் நல்லது பண்ணுறதுக்காக அவன் பலகாலமாக வச்சிருக்கிற நம்பிக்கைகளை எல்லாம் மாற்றி, இதெல்லாம் தப்புப்பா, இதெல்லாம் தப்புப்பா, இதெல்லாம் தப்புப்பா, படிப்படியாக அவனை மாற்றி வெளியில் கொண்டு வர்றது, ஒரு அரை அங்குலம் அவனுடைய பழைய நம்பிக்கையிலேருந்து வெளியே கொண்டு வர்றது ஈஸியான விஷயம் அல்ல. அதீதமான தபோபலம் உடைய இறையருளால் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய ஆற்றல் உடையவர்களால் மட்டுமே நடக்கக்கூடிய காரியம். அதை இன்று நிலைநாட்டி ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணியவர் தான் நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர். நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். வாழ்க்கையை மாற்றுவது அவ்வளவு சுலபம் அல்ல சார். மனுஷன் எதை நம்புறானோ அதை விட்டு கொடுக்கறதுக்கு அவன் தயாரா இருக்க மாட்டான். நான் கூட ஒரு இடத்துல சொன்னேன், இந்த நாட்டில் சார் பாம்பு ஒரு நாளும் பால் குடிக்காது சார். பாம்பு பால் குடிக்காது சார். நீங்க ஜுவாலஜி படிச்சவங்களை போய் கேளுங்க. பாம்பை கொண்டாந்து நிறுத்தி அதுக்கு நீங்க எவ்வளவுனா பால் வைங்க, அது பால் குடிக்குதான்னு பார்க்க சொல்லுங்க. பாம்பு பால் குடிக்காது. ஏன் பால் குடிக்காது தெரியுங்களா? அதுக்கு நாக்கு வந்து ரெண்டா பிளந்துருக்கும். ரெட்ட நாக்கு. யார மாதிரின்னு சொல்ல மாட்டேன். அவங்கவுங்களுக்கு வேண்டியவங்களை நினைச்சு கை தட்டுறீங்கல்ல, நாக்கு பிளந்திருக்கும் அதுக்கு. அதனால அதால வந்து பாலை நக்கி குடிக்க முடியாது. பாலை நக்கி குடிக்கணும்னா நாக்கு ஒத்தையா இருக்கணும். அது இல்லாட்டி பாலை குடிக்க முடியாது பாம்பால. பாருங்க, பாம்பு புத்துல பால் கொண்டு போய் ஊத்துறான். இது ஒருபோதும் அறிவோடு சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை. இந்த நாட்டில் நீங்க மாற்ற முடியுமா? ஏன்னா பாம்பு புத்துல கொண்டு போய் பாலை ஊத்துற, அது பாம்புக்கு கெடுதல். அந்த ஈரத்தில் நெச நெச நெசன்னு அதால அங்கே உட்காந்துருக்க முடியாது உள்ளுக்குள்ள. அது ஏன்டா அதை இம்சை பண்ற, அது வந்து உங்கள்கிட்ட பால் கேட்டுச்சா அப்படின்னா, இதை சொன்னா என்ன வேப்பிலையால் அடிச்சே கொண்டுடுவாங்க. ஒரு உண்மை அந்த நாட்டில் சொல்ல முடியுமா? பாம்பு பால் குடிக்காதுரா. நீ எங்க வேணா எத்தனை ஆயிரம் பாம்பு கொண்டாந்து வை, பாலை கொண்டாந்து வை, குடிக்காது. தெரிய மாட்டேங்குது. அப்போ ஒரு உண்மையை இந்த நாட்டில் புரிய வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. எவ்வளவு சிரமமான ஒரு வேலை. அதையே லைஃப் டாஸ்கா எடுத்துக்கிட்டு மக்களோட மக்களா போய் அவங்க ஏத்துக்கிற மாதிரி இனிமையா சொல்லி 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 எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஞான விளக்கை அருட்தந்தை ஏற்றி வைத்திருக்கிறார். யோசிக்கணுமா? ராஜாராம் மோகன் ராய் ஒரு சம்பவம் சொல்றாரு. அந்த ராஜாராம் மோகன் ராய் எங்கேயோ சின்ன வயசு அவருக்கு. அவர் சின்ன வயசுல போகும்போது கூட படிக்கிற பையன் இன்னொருத்தன் கூட, அவன் திடீர்னு அவர்கிட்ட என்ன சொல்றான், ஏதோ காசு கேட்கறான். ஒரணா காசு இருந்தா கொடு, ஒரணா காசு இருந்தா கொடுன்னு. அவர் கேட்டா எதுக்கு ஒரணா காசு கேட்கற அப்படின்னு. அவன் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்த காமிச்சான். ஒருத்தன் கரடியை வச்சு வித்தை காட்டிக்கிட்டு இருந்தான். என்னடா வித்தை காட்டுறான்னா, கரடியை வச்சு வித்தையெல்லாம் காட்டிட்டு கடைசியா இந்த கரடி மயிர், இதனுடைய அந்த கரடி மயிர் இருக்குல்ல, அது உங்க வீட்டுல இருந்தா அப்படியே மகாலட்சுமி கடாட்சம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும், எல்லாருக்கும் அப்படியே காசா கொட்டும். ஆனா அந்த கரடி மயிர் உரणाன்றான். இந்த பையன் சொல்றான், எனக்கு பணம் வேணும், அதனால அந்த கரடி இதை வாங்கிட்டு போகணும்னு பார்க்குறேன், அந்த முடியை வாங்கிட்டு போகணும்னு பார்க்குறேன், என்கிட்ட காசு இல்லை, நீ ஒரு உரனா இருந்தா கொடு, நான் அப்புறம் எப்பா திருப்பி தரேன், எனக்கு கொடு.
அப்ப ராஜாராம் மோகன் ராய் கேட்டார், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன கரடியோட ஒரு முடி வச்சிருந்தாலே லட்ச லட்சமா கொட்டுங்கிறானே, இத்தா பெரிய கரடியை வச்சுக்கிட்டு அவன் பிச்சை எடுக்கிறானே பாத்தியான். உடம்பெல்லாம் அது முடி, அதை வச்சுக்கிட்டு அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். வரணா கொடு வரணா கொடு வரணா கொடு வரணா கொடு. ஆனா இதை வச்சுக்கிறவன் பிச்சை எடுப்பான்னு உனக்கு புரியுதான். இவன் எப்படி சொன்னா, இது வரைக்கும் அப்படி யோசிக்கவே இல்லையே. நீங்க நம்ம தமிழ்நாட்டில் பாருங்க, இந்த ரிலீஜியஸ் பத்திரிகையிலெல்லாம் இந்த எந்திரம் மகாலட்சுமி எந்திரம், இது குபேர எந்திரம், இது வீட்டில் இருந்தால் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். நான் கேட்குறேன், குபேர எந்திரமும் மகாலட்சுமி எந்திரமும் எவன் வீட்டுக்கு போயிட்டாலும் 1 லட்சம் வரும் 2 லட்சம் வரும்னா எந்த பத்திரிகை ஆஃபீஸ்காரனா அது வெளியே விடுவானா? அவன் தான் அவனே வச்சிருப்பான் 1 லட்சம் வரும் 2 லட்சம் வரும்னு. இதை வித்தா 10 காசு வருமானு தான் அவனு வித்துக்கிட்டு இருக்கிறேன். மக்களுக்கு சிந்திக்கிற ஒரு அந்த பழக்கமே இல்லையே. அறிவுபூர்வமாக இந்த சமயத்தை மாற்றி அறிவுபூர்வமான ஒரு எழுச்சியை உலகத்தில் உண்டு பண்ணுவது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுலேயும் மனித மனத்தை வளமுடையதாக மாற்றுவது. மனுஷனுடைய மனம் இருக்கு பாருங்க, அவ்வளவு சுயநலமான. நம்ம என்ன இருந்தாலும் அதில் மனம்ங்கிறதே என்ன, நீங்கள்லாம் வகுப்பு நடத்தியிருப்பீங்க, கலந்துருப்பீங்க, மனதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க. அது ஒரு பெரிய உலகம். அது நான் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிட்டு யாராவது பட்டிமன்றத்துக்கு விட்டுடுறேன். இப்படி சொல்லியே ஒரு 5-6 பேசுவேன். அதுதான் டெக்னிக். நான் வந்த உடனே இனிய நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு 343 விஷயம் சொல்ல போயிருந்தேன். எல்லாம் துண்டை காணும் துணியை காணும் ஓடிடுவாங்க. அந்த 343 எப்படி சொல்ல, 1 சொல்லிடுறது, 2 சொல்லிடுறது, முடிக்க போறேன். இதில் எனக்கு யார் வழிகாட்டி தெரியுமா? மாணிக்க வாசகர் தான். என்ன, உனக்கு 1 உரைப்போம் கேள், உனக்கு 1 உரைப்போம் கேள்னு சொல்லியே அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டே போறாரு இல்லையா? ஆனால் அப்படிதான் சொல்லணும், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தான் அப்படி மெதுவாக சொல்லிட்டு போகணும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அறிவை கொளுத்துவது, இவனை வளமுடையவனை ஆக்குவது, பலமுடையவனை ஆக்குவது, உயர் உள்ளவனை ஆக்குவது அவ்வளவு சுலபம் இல்லை. மனம்ங்கிறது என்ன சார்? மனம் என்பது எண்ணங்களால் ஆனது. எண்ணம் எப்படி உருவாகிறது? ஏன் ஒருவருக்கு ஒரு எண்ணம் உருவாவது, இன்னொருவருக்கு அந்த எண்ணம் உருவாகல? இவர் நினைக்கிற மாதிரி இவர் ஏன் நினைக்கல? இவர் நினைக்கிற மாதிரி இவர் ஏன் நினைக்கல? ஏன் எண்ணங்கள் வேற வேற உருவாகுது? எப்படி ஒருவனுக்கு மனம் என்பது முதல்ல உருவாகுது? நான் அடிக்கடி சொல்றது, நான் ரொம்ப விரும்பி பார்க்குற சேனல் என்னன்னு கேட்டிங்கன்னா நேஷனல் ஜியோகிராஃபி சேனல். ஆனால் அதில் தான் என்னை பேசவே கூப்பிட மாட்டேங்கிறான். நேஷனல் ஜியோகிராஃபி சேனல் டிவியில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று காமிச்சா, சைல்டு இன் த வூம்ப், ஒரு தாயின் கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தைய பற்றிய ஒரு பிக்சர். அந்த குழந்தை உருவானதுலேருந்து அது எப்படி வளர்ந்து எப்படி வெளியில் வருது, ஒரு குழந்தையா வெளியில் வந்து எப்படி பறக்குதுன்றத ஒரு கரெக்டாக, அதாவது 2 வாரம் 4 வாரம் 10 வாரம் வரிசையாக காட்டிக்கிட்டே போகிறான் அந்த குழந்தை எப்படி வருது. அதில் ஒரு இடம் காமிச்சான் சார், அசந்துட்டேன் சார். கர்ப்பத்தில், அந்த தாயோட கர்ப்பத்தில் குழந்தை இருக்குது. அந்த அம்மா சமையல் பண்ணுறா. இதிலிருந்து ஒரு குறிப்பு தெரிந்து கொள்ள வேண்டும். கர்ப்ப காலத்திலும் சமையல் போன்ற வேலைகளில் பெண்கள் ஈடுபட்டால் குற்றமில்லை. இப்பெல்லாம் வேலையே செய்யப்படாதுன்னு நினைக்கிறாங்க. இங்கே பெண்கள் குறைவாக தான் வந்திருக்கிறாங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணும். என்ன, சமையல் பண்ணுறது நல்ல விஷயம் இல்லைன்னு எவ்வளவோ பெண்கள் இப்போ முடிவு பண்ணிட்டாங்க. இல்லாட்டி ஹோட்டல்லாம் இவ்வளவு கூட்டம் ரொம்ப வழியுமா பாருங்க. ஒன்றுமே இப்போ எங்கள் தலையெழுத்து, நாங்கள் ஊராக சுற்றுறவங்க ஹோட்டலில் தான் போய் திங்கணும். திருப்பூரில் ஊர்லேயே இருக்கிறவங்களுக்கு என்ன தலையெழுத்து? எதுக்கு போய் ஹோட்டலாக போய் உட்காந்து திங்கணும்? சமைக்கணுங்கிற விருப்பமே பல பெண்களுக்கு இல்லை. சமைக்காமல் இருக்கணும் எப்படியாவது அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது சமைக்காமல் இருந்துட்டா பரவாயில்லை அப்படின்னு. இதற்கும் பட்டிமண்டப தீர்ப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போதெல்லாம் வழக்குகளுக்கும் தீர்ப்புகளுக்குமே எந்த சம்பந்தமும் இல்லாத போது நான் இதை பற்றி என்ன கவலைப்பட வேண்டியிருக்கிறது? அந்த மாதிரி சமையல் பண்றா சார். சைல்டு இன் த வூம்னு அந்த படத்தோட பேரு. அவ சமையல் பண்றவ என்ன பண்றா பாருங்க, எண்ணத்தையும் இப்படி சட்டியில போட்டு அப்படி தாளிக்கிறான். கும்முன்னு அதுல அந்த புகை வருது சார். இந்த குழந்தைய ஸ்கேன் பண்ணதை காட்டுறான். அது படுத்திருக்கிற குழந்தை ஒரு 7 மாசம் இருக்கும். அப்படி சப்பு கொடு. எப்படி அந்த தாளிதத்தினுடைய வாசனை, அது என்னமோ சட்டியில போட்ட வாசனை கர்ப்பத்தில் இருக்கிற இந்த குழந்தைக்கு எப்படி வரும்? அது ஷீல்டு, அது கம்ப்ளீட்டா பேக்கடு. அது உள்ள ஒண்ணுமே போக முடியாது, வாசனையெல்லாம் போக முடியாது. எப்படி அந்த குழந்தை அப்படி சப்பு கொட்டுது, நாக்கு அப்படின்னு சப்பு கொட்டுது. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றான்.
அந்த தாளிச்ச உடனே அந்த வாசனை அந்தம்மா மூக்கு வழியா போய் அவ பிரெயின்ல ஒரு தூண்டல், என்ன வாசனை பிரமாதமா இருக்கு அப்படின்னு ரசிக்கிறது. அவ மனசுல அது தூண்டின உடனே தொப்புள் கொடி வழியா அது தொடர்புடையது தானே, இது மூளையிலையும் அதே எண்ணம் ஏற்பட்டு அப்படின்னு சப்பு கொடு. அப்ப என்னங்க அர்த்தம்? ஒரு தாயின் எண்ணம் பிள்ளையின் எண்ணமாக மாறுகிறது. கருவுற்ற காலத்தில் ஒரு தாயின் மனதில் ஓடுகிற எண்ணங்கள் பெருவாரியாக குழந்தையின் சப்கான்சியஸ் மைண்ட், மறை மனமாக மாறுகிறது. ஒரு குழந்தைக்குள்ள பயம் இருக்கு, ஒரு குழந்தைக்குள்ள கோபம் இருக்கு, ஒரு குழந்தைக்குள்ள ஆத்திரம் இருக்கு, ஒரு குழந்தைக்குள்ள அழுகை இருக்கு. அப்படிலாம் பார்த்தா எங்கேருந்து வந்தது? அதெல்லாம் எல்லாமே தாயோட கர்ப்ப காலத்தில், அந்த கர்ப்பத்தில் இருக்கிற போது தாய்கிட்ட அந்த குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. தெரியாது, எல்லாமே அந்த குழந்தைக்கு தெரியாது, தனக்குள்ள இவ்வளவு இருக்குன்னே தெரியாது, சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ரெக்கார்ட் ஆகுது. அப்ப மனம் என்பது எவ்வளவு சிக்கலான ஒரு விஷயம். அது அதை எப்படி சரி பண்றது, எப்படி கொண்டு வர்றது? இப்போ மனம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நினைக்குமா? மன வளம்னா என்ன அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு 2 சம்பவம் சொல்றேன். ஒருத்தருக்கு மன வளம் என்பது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். தலாய் லாமா எவ்வளவு பெரியவர். தலாய் லாமா, இந்த தலாய் லாமா உட்கார்ந்து இருந்தாரு. ஒருத்தன் ஓடி வந்து தலாய் லாமா காதில் ஏதோ ஒன்று சொல்றான். தலாய் லாமா பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். ஒரு 200 புத்த பிட்சுக்களை வச்சு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து ஒருத்தன் காதில் என்னமோ சொன்னான். அழுதுட்டாரு. கட கட கடக்கணும் அப்படியே கண்ணில் தண்ணி கொட்டுது அவருக்கு. அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருந்தார். வேற ஒன்றும் இல்லை, சீன அரசு புத்த பிட்சுக்களை சுட்டு கொண்டுடுச்சு. ஏதோ அவங்களுக்கு பிடிக்கல, அந்த தலாய் லாமா குரூப்பை சீன அரசுக்கு பிடிக்காது, அதனால சுட்டு கொண்டுடுச்சு. இதுதான் வந்து சொல்லியிருக்கிறான். ஒரு 150 புத்த பிட்சுக்களை கொண்டுட்டாங்க, சீன அரசாங்கம் கொண்டுடுச்சுங்கிறத சொல்லியிருக்கான். அப்படியே கண்லேருந்து அப்படியே தண்ணியாக விட்டு அப்படியே உட்கார்ந்தவர். அப்புறம் எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து சொன்னார், இப்போ ஒரு செய்தி வந்தது, நம்ம புத்த பிட்சுக்களை சீன அரசாங்கம் சுட்டு கொண்டுடுச்சு அப்படின்னு செய்தி வந்தது. சரி, நாம் எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்ணுவோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னார். எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுங்களா? இந்த 150 பேர் இறந்து போனாங்கல்ல, இவங்க ஆத்ம சாந்திக்காக தலாய் லாமா இப்போ பிரார்த்தனை பண்ண போறாருன்னு எல்லாம் கண்ணை மூடி இப்படி உட்கார்ந்தாங்க. அவர் ஆரம்பிச்சார், நாம் இப்போது சீன மக்களுடைய நன்மைக்காக பிரார்த்தனை செய்வோம். சீன மக்களுடைய நன்மைக்காக பிரார்த்தனை செய்வோம். அடுத்த வார்த்தை, இவர்களை கொலை செய்த போது கொலை செய்தவர்கள் மனம் விகாரப்பட்டிருக்கும் அல்லவா? ஒரு கொலை பண்றதுனா சும்மா பண்ண முடியுமா? இவர்களை கொலை செய்தவர்கள் மனம் விகாரப்பட்டிருக்கும் அல்லவா? அந்த மனமெல்லாம் மறுபடியும் நல்ல நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். இவங்களுக்கு இல்ல, இறந்து போனவங்களை பத்தியே சொல்லல. இவங்களை கொன்னுட்டான் பாரு, அவன் மனசெல்லாம் விகாரமா இருக்கும் இல்லையா, அவர்கள் மனசு மாறுவதற்காக வாங்க பிரார்த்தனை பண்ணுவோம். இதுதான் நம்முடைய அருட்தந்தையும் சொல்லுகிறார். என்ன, யாராவது ஒரு உனக்கு விரோதமா நினைச்சா கூட அவனை வாழ்க வளமுடன் வாழ்த்த பழகு. வாழ்த்த வாழ்த்த அவனுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், அவன் மனசு மாறும். அதுதானே மனவளம். இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சார் எங்கிட்ட ஒருத்தன் நல்லவனா நடந்தா நல்லவனா நடந்துக்குவோம் சார், எங்கிட்ட ஒருத்தன் கெட்டவனா நடந்தா அவனை விட கெட்டவனா நடந்துக்குவோம். இது மனுஷனுடைய இயல்பு. என்ன சாதாரணமா ஏதோ டீசெண்டா இருக்கேன்னு நினைக்காது, விவரமா சொல்லுவோம். ஏதோ பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கேன்னு நினைக்காது. நான் வாயை திறந்தேன்னா சாக்கடை விட மோசமா வரும். ஏமாந்துராது. நான் ஆரம்பிச்சேன்னா அப்படி ஆரம்பிப்பேன். அப்படித்தான் அவனே பேசுறான் சொல்லும்போது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சொல்ற வார்த்தை, நல்லவனா நடந்தா நல்லவனா நடந்துக்குவேன், எங்கிட்ட நீ கெட்டவனா இருந்த நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன், பூண்டோட தேய்ச்சி அழிச்சுடுவேன். எத்தனை வார்த்தை யூஸ் பண்றான். ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னாராமா? ஒருவனை மன்னித்து விடு. எவ்வளவு முறை மன்னிப்பது? 7 முறை மன்னித்து விடு. 7 முறை மன்னித்தும் திருந்தவில்லை என்றால் 70 முறை மன்னித்து விடு. 70 முறை மன்னித்தும் திருந்தவில்லை என்றால் 700 முறை மன்னித்து விடு. போதகரே, 700 முறை மன்னித்தும் ஒருவர் திருந்தவில்லை என்றால் அவன் திருந்துகிற வரை மன்னித்து விடு. இதுதான் ஜீசஸுடைய ஸ்டேட்மெண்ட். திருந்துகிற வரை மன்னித்து விடு. இப்போ எங்க கெடுதலே பண்றான், கெடுதலை பண்ணவன் ஏன் மன்னிக்கணும்? மன்னிக்கணும். அதான் மனவளம். யார் தீமை பண்றானோ அவனை மன்னிக்கும் போதுதான் மனம் வளமா இருக்குன்னு அர்த்தம். எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? சார் எனக்கு நல்லது பண்ணா நல்லது பண்ண முடியும் சார், கெட்டது பண்ணா நான் எப்படி சார் நல்லது பண்ண முடியும்? ஒரு நிமிஷம். இதுல மனுஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது? நல்லது பண்றவங்க நல்லது பண்ணுவேன், கெட்டது பண்றவங்க கெட்டது பண்ணுவேன். கோச்சுக்காதீங்க. ஒரு நாய் இது தானே பண்ணுது. நீங்க ஒரு நாய்க்கு போய் ஒரு பிஸ்கட் கொடுங்க, ஒரு ரொட்டி துண்டு போடுங்க, கிட்டு வாலாட்டு. ஏன்னா நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க, அது நல்லது பண்ணுது. எப்படி உங்களை பார்த்து வாலாட்டுது? நீங்க நாய்க்கு ஒரு பிஸ்கட் போட்டீங்க, நாய் வாலாட்டுது. அது மேல ஒரு கல்லை போடுங்க, கடி
கிடைக்கிறதுக்கு வரும். நல்லது செய்பவனுக்கு நல்லது செய்வதும் கெடுதல் செய்பவனுக்கு கெடுதல் செய்வதும் ஒரு நாயின் இயல்பே ஒழிய ஒரு மனிதனுடைய இயல்பாக இருக்க முடியாது. நல்லது செய்பவனுக்கு நல்லது செய்கிற மாதிரியே கெடுதல் செய்பவனுக்கும் நல்லது செய்தால் மட்டும்தான் நீ நாயிலிருந்து மேம்பட்ட மனிதனாக ஆகி இருக்கிறாய் என்பது உண்மையாக இருக்க முடியும். நமக்கு கெடுதலே பண்ணவங்களை கூட நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றது சார் உண்மையான மன வளம். எத்தனை பேருக்கு வரும் அது? எவ்வளவு பேர் அப்படிலாம் வாழ்ந்திருக்கிறாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்கள பத்தி. ஏகநாதர்னு ஒரு ஞானி இருந்தாரு, பக்த விஜயன் கதையில வருது ஏகநாதர்னு. நான் உதாரணம் சொல்லும் போது ஆம்பளைங்களை சொன்னா அதுக்காக ஆம்பளைங்களை நடுவர் பேசிட்டாருன்னு நினைக்காதீங்க. நான் உதாரணம் சொல்லும் போது பெண்களை சொல்லிட்டா பெண்கள் கட்சியில் பேசுறாருலாம் நினைக்காதீங்க. உதாரணம் சொல்லும் போது நான் இதான் சொல்ல முடியும், அதுக்காக திருநங்கைகளா பார்த்து நான் சொல்ல முடியுமா? பட்டிமண்டபம் ஆண்களா பெண்களான்னு வரும்போது அதைத்தான் நம்ம நாராயணன் வம்பு முடிச்சாருங்க. கவனிச்சிங்களா? எப்பவுமே இரண்டுக்கும் இல்லாத மூன்றாவது சொல்லி பழக்கப்பட்ட சுகி சிவம் இங்கே என்ன செய்ய போகிறார், இதுக்கு தான் கோத்து வாங்குறதுன்னு பேர். மெதுவாக அப்படி சீண்டி விட்டு பார்க்குறாரு. எப்போவுமே அப்படி சொல்லுவார், இப்போ என்ன சொல்ல போகிறார், நான் என்ன புதுசாக சொல்ல முடியுமா? ரைட். ஏகநாதர் ஒரு ஞானி இருந்தார் சார். அட பக்த விஜயன் கதையில் வருது. இந்த ஏகநாதர் என்ன பண்ணுறாரு, கங்கை கரையில் குளிச்சுட்டு கங்கையில் குளிச்சுட்டு வெளியே வர்றார். கங்கையில் குளிச்சுட்டு இந்த ஏகநாதர் வெளியில் வரும்போது அப்படி குளிச்சுட்டு அப்படி வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிற போது ஒருத்தர் என்ன பண்ணா, வெத்தலை பாக்கு போட்டு எச்சல் அவர் மேலே துப்பிட்டான். பளிச்சுன்னு அவர் மேலே எச்சலை துப்பிட்டான். அவர் ஒன்றுமே சொல்லல. நேராக மறுபடியும் போனார், கங்கையில் குளிச்சுட்டு திரும்பி வெளியே வந்தார். இவர் ரெடியாக இருக்கிறார், மறுபடியும் துப்பிட்டான். அவர் பாட்டுக்கு ஒன்றும் சொல்ல, ஏன்டா என் மேலே துப்புறதுன்னு கூட கேட்கல. நேராக போனார், மறுபடியும் குளிச்சார். நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. செஞ்சுரி போட்டார். இவரும் குளிக்க வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் வெத்தலை பாக்கு போடுவோம், வந்தோன்னு துப்புவோம். ஒன்றுமே அசரலை. 100 தடவை கங்கையில் போய் குளிச்சுட்டு 100ஆவது தடவை வெளியே வந்தார் பாருங்க. இவன் துப்புனா குளிக்க போனார். அவன் அசந்துட்டான். ஒரு வினாடி எப்படி யோசிச்சவன் மெதுவாக இவர் முன்னாடி வந்து, என்னை மன்னிக்கணும், நீங்கள் இவ்வளவு பெரிய நல்ல ஆத்மாவாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. வேறு யாராக இருந்தாலும் கோபம் வந்திருக்கணும், உங்களுக்கு கோபம் வரல, ஆச்சரியம்தான். என்னை மன்னிக்கணும், நான் ஏன் பண்ணுனேங்கிறத கொஞ்சம் சொல்லட்டுமான்னா சொல்லு. இந்த ஊரில் ஒரு பணக்காரர் இருக்காரு. அவர் என்ன சொன்னார், உங்களை எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்களாம், ஏகநாதர் பெரிய ஞானி, ஏகநாதர் பெரிய ஞானின்னு பேசுகிறாங்களாம். அவருக்கு அது என்னமோ வைத்தறிச்சலாக இருக்கும். இதுதான் சார் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எவனோ புகழ்ந்தா எவனுக்கோ வைத்த கலக்கும் சார். உனக்கு என்ன பண்ணுச்சு? உனக்கு எவனையோ பாராட்டிட்டு போகிறான், உனக்கு என்ன பண்ணுச்சு? அது சில பேர் பிடிக்காது சார். சில பேர் மகாத்மா காந்தி மேலேயே கோபமாக இருப்பான். ஏன்? இந்த ஆள் நேர்மையாக இருந்ததால தானதையா இவனுக்கு பின்னால் வந்தவெல்லாம் நேர்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறான். ஏன் இந்த ஆள் நேர்மையாக இருந்தார்? யார்? காந்தியை கேட்குறான். இவர் ஏன் நேர்மையாக இருந்தார்? அதனால எல்லாரும் இவருக்கு பின்னாடி வந்தவங்க அரசியலில் வந்தால் நேர்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறான் சார். எல்லாம் இவரால் வந்த வேணுன்றான். எவ்வளோ கொடுமை! இந்த ஏகநாதர் அவரு புகழ் பரவி இருக்கு. அந்த ஊர் பணக்காரர் என்ன சொன்னாராம், இந்த ஆளை எல்லாரும் கடவுளாக கும்பிடுறான், எனக்கு வயிறு எரியுது, நீ ஒரே ஒரு காரியம் பண்ண. என்ன? அவன் மோசமான ஆள்னு ஜனங்க நினைக்கணும், அதுக்கு ஒரு காரியம் பண்ணு. வரும்போது நீ எச்சப்பா துப்புன உடனே அவன் ஏன்னு கேட்பான், மேலே புழுந்து அடி, நீ அவனுமா கங்கையில் கரண்டி அப்படியே கரையில் உருளுவீங்க. இது நல்லா எல்லாரும் ஊரெல்லாம் கூடி பார்த்தா இந்த ஏகநாதர் ஞானிங்கிற ஐடியா எல்லாருக்கும் போயிடும். ஆனால் அந்த ஆளும் மோசமான ஆளியா எவனோடைய கட்டிப்பொருள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு அப்படி ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக அவர் சொன்னார், நீ மட்டும் எச்ச துப்பி உங்ககிட்ட ஏகநாதர் சண்டைக்கு வந்து மணலில் கட்டி புரண்டாருன்னா ஒரு தங்க காசு தரேன், ஒரு தங்க காசு உனக்கு நான் தர்றேன், நீ போய் அதை செய்யின்னு சொன்னார். இந்த அல்பம் மனுஷன் அந்த தங்கத்துக்கு ஆசைப்பட்டு புத்தி கெட்டு போய் இந்த மாதிரி ஒரு தவறான காரியம் பண்ணிட்டேங்க, அதனால தான் அவங்க மேலே எச்ச துப்புறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, ஒரு தங்க காசுக்கு ஆசைப்பட்டு பண்ணு. இதுக்கு என்ன சார் ரிப்ளை சொல்லுவாங்க யாராக இருந்தாலும்? ஏகநாதர் சொன்னார், நீ முதலையே சொல்லிடக்கூடாது, உனக்கு ஒரு தங்க காசு கிடைக்கும்னா நான் சண்டை கூட போட்டிருப்பேன், என்னால் கொடுக்க முடியாது, என்னாலும் உனக்கு தங்கம் கொடுக்க முடியாது, கஷ்டத்தில் இருக்கிற உனக்கு ஒரு தங்க காசு கிடைக்கும்னா எனக்கு என்ன குறைஞ்சி போகுது, சண்டை போடுற மாதிரியா நான் பண்ணியிருப்பேன்ல, நீ முதலையே சொல்லியிருக்க வேண்டாமான்னு அழுதுட்டான். எங்க நீங்க இவ்வளவு பெரிய நோபல் சோலாவா இருப்பீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு என்ன பண்ண, அப்படியே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக காலில் உழப்பனாம பிடிச்சிட்டு சொன்னாரு, தப்பு 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 தப்பு, உண்மையா பார்த்தா முறையா பார்த்தா உன் காலில் தான் நான் விழணுமே ஒழிய ஏன் காலில் நீ விழக்கூடாது. ஏன்னா இப்ப நீ எச்சத்துப்புனதால தானே 100 தடவை நான் கங்கையில குளிச்சேன், 100 தடவை கங்கையில குளிக்கிற புண்ணியத்தை வேற என்னைக்காவது அடைய முடியுமா? நீ செஞ்சதால தானே எனக்கு கிடைச்சது.
நான் வேற என்னைக்கே செய்ய போறேன்னா இல்ல அப்ப எனக்கு அதிக புண்ணியத்தை நீ தானே வாங்கி தந்திருக்கிற, நில்லு உன் காலில் விழுந்து கும்பிடுறேன். இதான் மனவளம். மனவளம்னா பாருங்க, எல்லாரும் எதை தவறா நினைப்பாங்களோ அதை கூட உயர்வா நினைக்கக்கூடிய ஒரு பண்பு. பெரிய மகான்களுடைய வாழ்க்கையை பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கு சார். இலங்கையில் சாது அப்பாத்துரைன்னு ஒரு ஞானி இருந்தார். இலங்கையில் அப்படிலாம் சன்னியாசிகளை பார்க்க முடியாது. சாது அப்பாத்துரை இலங்கையில் தேயிலை தோட்டத்து தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு சிக்கல். அங்கே பெண்கள் வேலை பார்க்குறாங்க, மன்னிச்சுக்கோங்க, அவங்க முறை இல்லாமலேயே கருவடைந்து விடுகிறார்கள். ஏன்னா அவங்க தொழிலாளர்கள், தேயிலை தோட்டத்து தொழிலாளர்கள் எல்லாரும் பயன்படுத்திடுறாங்க. அந்த பெண்கள் கருவுற்றுறாங்க. அப்புறமா டெலிவரின்னு போகும்போது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகணும். டெலிவரிக்கு போகும்போது வேற என்ன வசதி கிடையாது, வீட்டில் வச்சு பார்த்தா செத்து போடுவாங்க. அதுக்காக எல்லாரும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி காலம், இலங்கையில் பிரிட்டிஷ் ஆட்சி இருந்த காலம். அவங்க டெலிவரிக்கு போனால் ஹாஸ்பிட்டலில் காலம் நம்பர் 1 மதர்ஸ் நேம், காலம் நம்பர் 2 ஃபாதர்ஸ் நேம். என்ன ஃபில்அப் பண்ண முடியும்? ஏன்னா ஃபாதர் யாருங்கிறத ஃபில்அப் பண்ண முடியாது. அவங்களால ஃபில்அப் பண்ண முடியல. அதை ஃபில்அப் பண்ணலைன்னா அரசாங்க ஆஸ்பத்திரியில் டெலிவரி பார்க்க மாட்டாங்க. இந்த பெண்கள்லாம் செத்து போகிறாங்க. இதை சாது அப்பாத்துரைட்ட சொல்கிறாங்க, நம்ம பொண்ணை பாருங்க கஷ்டப்படுறாங்க, தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க, ஹாஸ்பிட்டலில் போனால் டெலிவரி பார்க்க மாட்டேங்கிறான். இவர் கேட்டார், ஏன் பார்க்க மாட்டேங்கிறான்? அதில் ஃபாதர்ஸ் நேம்னு ஒரு காலம் இருக்குது, அதை ஃபில்அப் பண்ணாதான் பண்ண முடியுமா? ஃபில்அப் பண்ண முடியல, அதனால் செத்து போகிறாங்க. நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. சாது அப்பாத்துரை ஒரு பேர் சொன்னார், என்ன இது ஒரு பெரிய விஷயமா, எல்லாரையும் என் பேரை ஃபில்அப் பண்ண சொல்லு சார், எல்லாத்துலையும் என் பேரை ஃபில்அப் பண்ண சொல்லு. ஐயோ என்னங்க நீங்க எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு நல்ல மனுஷன், உங்க போட அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு மனுஷனுக்கு என் பேர் கெட்டா என்ன கட்டிட்டு போகுது, நீ எல்லாத்துக்கும் அப்பான்ற இடத்துல என் பேர் போட்டு போ. இப்ப இப்படி சொல்லாமையே சில சாமியார் பண்றான். சொல்லாதேன்றான். இவரு தப்பே பண்ணாம என் பேர் போட்டுக்கொண்டாரு. யாரு? சாது அப்பா போட்டுக்கோ, என் பேர் போட்டுக்கோ. உன்னை அதுக்கப்புறம் பெண்கள் தப்பிக்கணும் இல்லை, எல்லாரும் ஃபாதர்ஸ் நேம் ஃபாதர்ஸ் நேம், சாது அப்பாத்துரை சாது அப்பாத்துரை சாது அப்பா. பிரிட்டிஷ்காரன் ஷாக் ஆகிட்டான், இவ்வளோ பேருக்கு ஒரே அப்பாவா? புஷ்டு வாடா அவர் என்கொயரி ஆர்டர் பண்ணான். நீ என்னமோ நடந்திருக்கு விஷயம் சொல்லி, நீ மோசமான சாமியார், அயோக்கியனான சாமியார், இவ்வளோ பேர் போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் உனக்கு நான் இப்போ சார் இல்லை எப்படி இது நடந்ததுன்னு என்கொயரி ஆரம்பித்தான் சார். சாது அப்பாத்துடைய ரிப்ளை என்ன தெரியுமா? இந்த பாரு, இதை பற்றி விசாரிக்காது, இந்த தவறுக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து இந்த விஷயத்தை முடி. என்ன தண்டனையும் நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதை விட்டுட்டு இது என்ன ஏதுலாம் கேட்டு விவரமாக கேட்டுக்கிட்டு இருக்காது, வேண்டாத வேலை. எனக்கு என்ன தண்டனையோ குத்துடு. பிரிட்டிஷ்காரன் யோசிச்சான், அது எப்படி ஒரு ஆள் இப்படி இருக்க முடியும்னு மெதுவாக விசாரிச்சா அப்புறம் தெரியுது இந்த மனுஷன் உத்தமன் அப்படின்னு. உடனே என்ன பண்ணா, அந்த கிளாஸை எடுத்துட்டோம், ஃபாதர்ஸ் நேம்ங்கிற கிளாஸை உருவிட்டு அந்த பெண்களுக்கு டெலிவரி பாருங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டான். யோசிச்சு பாருங்க, தன்னோட மான அவமானத்தை பற்றி கவலைப்பட்டாரா? இல்லை. இப்படி சொல்லட்டுமா, மனவளம் உடையவன் தன்னுடைய புகழை பற்றியோ மான அவமானத்தை பற்றியோ கவலைப்படுவதில்லை, மற்றவர் துயரங்களை எப்படி தீர்ப்பது என்பதை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறவன் தான் உண்மையில் மனவளம் உடையவன். நான் எப்படி உனக்கு உதவ முடியும் அப்படி. இதுக்கு ஈக்குவலா பேரலா ஜென்ல ஒரு ஸ்டோரி இருக்கு சார். ஒரு ஜென் துறவியை பத்தி இதே மாதிரி தான் அந்த கதை வரும். ரொம்ப சிம்பிள். அது ஒரு பொண்ணு அவங்க அப்பாட்ட மாட்டிக்கிட்டா. அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிட்டா, கருவுற்று இருக்கிறா. அவங்க அப்பா கோவமா கேட்டார், யாரால திருமணம் ஆகல, யாரால இது நடந்ததுன்னு. அவ எஸ்கேப் ஆகணும், தப்பிக்கணும், என்ன பண்றதுன்னு அவளுக்கு தெரியல. அப்ப அந்த ஊர் ஓரத்தில் மரத்தில் உட்காந்துருக்காரு ஒரு ஜென் துறவி. அவன் தான் காரணம்ட்டான், அவன் தான் காரணம். உடனே இந்த ஊரே போய் அவன்கிட்ட கலாட்டா பண்றாங்க. ஏன்டா ஒரு நல்லவன் நினைச்சு நாங்கள் சாப்பாடு போடுறோம், அயோக்கிய பயலே, எங்கள் வீட்டு பொண்ணு கர்ப்பமாயிட்டா, அதுக்கு நீ தான் காரணம். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அவள் என்ன சொன்னாள்? அவள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு நீதான் தகப்பன் என்று சொன்னாள். இஸ் இட் சோ? அவ அப்படியா சொன்னா? ஆமா, எஸ். இந்த வார்த்தை கவனிங்க. இஸ் இட் சோ? அப்படியா சொன்னாள்? ஆம். அப்படி அவள் சொன்னாள் என்றால் அப்படியே ஆகட்டும். அப்படி அவள் சொன்னாள் என்றால் அப்படியே ஆகட்டும். அதெல்லாம் சொன்னா போறாது, நீ தான் அவளுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த குழந்தைக்கு எல்லாம் செலவு பண்ணணும். சரி செய்யறேன். இதை இங்கேருந்து கேட்டுட்டு எல்லாரும் அந்த பொண்ணுகிட்ட போய் பாருமா, அந்த திருட்டு சாமியார் ஒத்துக்கிட்டாமா, அவன் தான் இந்த தப்புக்கு காரணங்கிறத ஒத்துக்கிட்டான், மரியாதையாக மாதம் மாதம் பணம் கொடுக்கணும், பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த பொண்ணுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணா. அப்பாட்ட சொன்னா, அப்பா மன்னிச்சுக்கோங்கப்பா, உண்மையான காரணம் இவர் தான், வேற ஒருத்தர் சொல்லி அவர் தான், ஆனால் நான் சொன்னால் பிரச்சனை ஆகிடுமேங்கிறதுக்காக, சாமியாரை சொன்னால் பிரச்சனை வராதேங்கிறதுக்காக சொன்னேன். உண்மையில் ரொம்ப நல்ல மனுஷன்பா, அவர் தயவுசெய்து தண்டிச்சிடாதீங்க, ஒரு உத்தமனை போய் தண்டிக்காதீங்க, தயவுசெய்து அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க, அவர் அதுக்கு காரணம் இல்லை.
என்னம்மா நீ இப்படி அர்த்தம் இல்லாம பேசுற? திரும்பி அங்கேருந்து வந்தாங்க. நீ காரணம் இல்லையாமே. அவள் அப்படியா சொன்னாள்? ஆம். அப்படியானால் அப்படி ஆகட்டும். என்ன அர்த்தங்க? எனக்கு மானவமான ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவளுக்கு உதவ முடியும்னா அதை விட என்ன பெரிய வாழ்க்கை இருக்கு. இதுதான் நோபல் சோல், மேல போகிறவருடைய அந்த உணர்வு. இதுக்கு திருவாசகத்தில் ஒரு வார்த்தை இருக்குதுங்க. அவங்களுக்கு என்ன பேர்னா சித்தம் அழகியார்னு பேர். சித்தம் அழகியார்னா மனம் பக்குவம் பட்டு சித்தமாகி அந்த சித்தமும் அழகுடையதாக இருப்பது. அதான் உண்மையான மனவளம். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனைன்னு திருவாசகத்தில் ஒரு வார்த்தை வரும். மனதில் அழகுடையவர்கள் மேன்மை உடையவர்கள். நான் அந்த கருத்து புரியணுமேங்கிறதுக்காக ஒன்று லீடு கொடுத்தேன். ஒரு சம்பவத்தோட நிறைவு பண்ணுறேன். ஒரு பிக்ஷு உட்கார்ந்துருக்கார், புத்த பிக்ஷு உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பொண்ணு வந்தா, அவள் விலை மகள். அவள் வந்து காலில் விழுந்துட்டு சொல்கிறா, ஐயா நான் பாவம் பண்ணிட்டேன், இந்த உடம்பை விற்கிற வேலை அது ஏன் நடந்ததுன்னு கேட்டால் 12 வயசில் எங்கள் வீட்டில் வறுமை, எங்கள் வீட்டோட வறுமையில் என்னை வச்சு காப்பாற்ற முடியல, எங்கள் அப்பாவால் எங்கள் அம்மாவால் என்னை காப்பாற்ற முடியல, அதனால இந்த விபச்சார விடுதிக்கு என்னை விற்றுட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம், அதுக்காக எங்கள் அப்பா அம்மாவை நான் குறை சொல்ல முடியாது, அவங்களால சாப்பாடே போட முடியாத போது எனக்கு உணவாவது கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக இங்கே கொண்டாந்து என்னை விற்றுட்டாங்க. அவங்க மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் 12 வயசுலேருந்து நான் இந்த விடுதியிலேயே வாழ்ந்துட்டேன். இப்போ எனக்கு 18 வயசாகி போச்சு. நான் வாழ்கிற வாழ்க்கை பாவமான வாழ்க்கைன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஒரே ஒரு விளக்கம் மட்டும் நீங்கள் தர முடியுமா? என்ன மகள் கேட்டார். எனக்கு மன்னிப்பு உண்டா? சூழ்நிலை நடந்து போச்சு, எனக்கு ஏதாவது மன்னிப்பு உண்டா? நீங்கள் என்னை மன்னிப்பீர்களான்னு கேட்டா. நீங்கள் என்னை மன்னிப்பீர்களா அந்த பொண்ணு கேட்டது. ஒரு வினாடி யோசிச்சுட்டு அந்த பிட்சு சொன்னார், மகளே நீ நல்லவள், ஆனால் சூழலும் சமூகமும் உன்னை இந்த கதிக்கு கொண்டு போய் விட்டு விட்டது. நானும் இந்த சமூகத்தில் ஒருவன், எனவே நான் ஒன்று கேட்கட்டுமா? என்ன, இப்படி உன்னை தள்ளிய இந்த சமூகத்தையும் என்னையும் நீ மன்னிப்பாயா? இப்போது நீ மன்னிக்கப்படுவாயா என்பது பிரச்சனையே அல்ல, நீ எங்களை மன்னிப்பாயா என்பதுதான் பிரச்சனையே. ஏன்னா உனக்கு மன்னிப்பை பத்தி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ மன்னிக்கப்படுவாயா என்பது பிரச்சனை அல்ல, எங்களை மன்னிப்பாயா என்பதுதான் பிரச்சனையே. எப்படி யோசிக்கிறாங்க பாரு. நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் மற்றவங்க மேல இவன் தப்பு அவன் தப்பு அவன் தப்புன்னு சொல்லுவோம். மன வளமுடைய பண்பாளர்கள் இன்னொருவரை குறை சொல்வதில்லை, மற்றவங்க கிட்ட போய் அந்த பழியை ஏத்துறதில்லை, எல்லா தவறுகளையும் தான் ஏத்துக்கிறாங்க. நான் தான் அந்த தவறு பண்ணியிருப்பேன், பரவாயில்ல, அதை அப்படியே விட்டுடுங்க, இல்லை மன்னிச்சிருங்க. தன்னை மன்னிப்பு கேட்கறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. இதெல்லாம் மனவளம் என்பது என்ன என்பதற்கான ஒரு அடையாளம். அதுக்கான சில சம்பவங்களை சொல். மிக உயர்ந்த மனம் பக்குவப்பட்ட நிலைக்கு மனவளம்னு பேரு. மற்றவங்களை வளர்க்கிற உயர்வதை பார்த்து சந்தோஷப்படுறது, மற்றவங்களுக்காக வாழ்வது, இன்னொருவருடைய புகழை தன்னுடைய புகழாக கருதி சந்தோஷப்படுவது, இன்னொருத்தருக்கு ஒரு நல்ல பாராட்டு மாலை எல்லாம் உன் புகழ் என்னுடைய புகழ் மாறி அப்படின்னு சொல்லி. இப்போ ராமாயணத்தில் ஒரு இடம் வரும், அதாவது பரதனுக்கு ராஜ்யம் கிடைச்சதுன்னு உடனே ராமன் சொல்வான் அது எனக்கு கிடைச்ச மாதிரி, பரதனுக்கு கிடைச்சா அது எனக்கு கிடைச்ச மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரி இன்னொருவருக்கு ஒரு சிறப்பு கிடைச்சா தனக்கு கிடைச்சதா நினைச்சு சந்தோஷப்படுறது. இதெல்லாம் மனவளத்துக்கான சில இலக்கணங்கள். இப்போ பட்டிமன்றத்துக்குள்ள வரும். இந்த மாதிரியான மனவளம் என்கின்ற அந்த உயர்ந்த நிலை மன விகாரம் அல்ல, மன அழுக்கு அல்ல. திருவாசகத்தில் ஒரு வரி வருது, அழுக்கு மனத்து அடியேன்னு ஒரு வார்த்தை. மனசு முழுக்க அழுக்கு, அழுக்கு மனத்து அடியேன். எவ்வளோ அழுக்கு தெரியுமா சில பேர். சார் ஒருத்தன் வீட்டுக்கு போனான் சார், போன உடனே அவன் பாயசம் கொடுத்தான். இந்த வந்தவன் கேட்டால் என்ன விசேஷம் இன்றைக்கி பாயசம் கொடுக்குறேன்னா, என்ன விசேஷம் பாயசம் கொடுக்குறேன்? இல்லை எங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு லாட்ரியில் 5 லட்ச ரூபாய் விழுந்திருக்குது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு லாட்ரியில் 5 லட்ச ரூபாய் விழுந்ததுக்கு நீ பாயசம் வச்சு கொடுக்குறியா? நாடு எப்படி மாறி போச்சப்பா, என்ன அப்படி உனக்கு சந்தோஷம்னா? இல்லை அந்த டிக்கெட் தொலைஞ்சு போச்சு, அதான் பாயசம் வச்சேன். பாருங்க, அடுத்தவனுக்கு ஒன்று கிடைக்காதுன்னா அதை கொண்டாடுறதுக்கு 10 பேர் தயாராக இருக்கிறான். இதுக்கு என்ன பேர்? அழுக்கு மனத்து அடியேன். மனசெல்லாம் அழுக்கு, மனசெல்லாம் பொறாமை. மனவளம், இன்னொருவருடைய நன்மையை கண்டு மகிழுதல், இதெல்லாம் மனவளத்துக்கான இலக்கணம். இந்த மனவளம் உடையவர்கள் மனிதர்கள் 2 பிரிவு, ஆண்களா பெண்களா. அப்ப ஆண்களா பெண்களா அப்படி ஒன்று நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. சார் இது டெக்னிக்கல் கொஸ்டின், நான் யாரையாவது விமர்சனம் பண்ணுறதா தப்பா நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு திருநங்கைகளை மதிக்கணுங்கிற பண்பாடு வளர்ந்துருக்கிற காலம். அது அவங்க தப்பே கிடையாது, அது அவங்க தப்பு கிடையாது. அவங்க அப்படி பிறந்துட்டாங்க, அது அவங்க தவறா? இல்லை.
அப்படி திருநங்கைகளாக இருக்கிறவங்கள மதிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, ஏன் சார் நீங்கள் தலைப்பு போட்டீங்களே ஆண்களா பெண்களான்னு தான் கேட்டீங்களே ஒழிய அவர்கள் மனோநிலையை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாமா? நான் ஒரே ஒரு பதில் சொல்லட்டுமா? அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. என்ன? திருநங்கைகள் பெண்களாகவே கருதப்படுகிறவர்களே ஒழிய அவர்களை வேறு ஒரு பட்டியலில் சேர்க்க முடியாது. ஏன்னா தான் பெண்ணாக கருதப்பட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய உண்மையான வேண்டுதலே. அதனால ஆனா பெண்ணாங்கிற பிளவில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆண்கள் அப்புறம் பெண்கள் இன்னொரு பகுதி, திருநங்கைகளும் பெண்கள்ங்கிற பட்டியலுக்குள்ளேயே வருவாங்க. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதனால ஆடவரா மகளிரா, யாருக்கு மனவளம் அதிகம் அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு கேள்வியை முன் வச்சு இங்கே பேராசிரியர் பெருமக்கள் பேச இருக்கிறார்கள். என்னுடைய ரொம்ப மரியாதைக்குரிய பேராசிரியர் சிவகாசி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் கல்லூரி பேராசிரியராக, ஆங்கிலத்துறை பேராசிரியராக பணிபுரிந்தவர்கள், நிஜமாகவே பணிபுரிந்தவர்கள். ஏன்னா பல பேர் காலேஜுக்கு போயிட்டு வருவாங்க. அதை விட கொடுமை, வாத்தியார் போனாலும் பையன் நடத்த விட மாட்டான். போதும் சார் நடத்தாதீங்க சார், பாடம் இருக்குது சார் அப்படி கிடையாது. அவர் கிளாஸ் நடத்தினா பசங்க அப்படி ரசித்து கேட்பாங்க. அந்த மாதிரி பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர் ஐயா சிவகாசி ராமச்சந்திரன் அவர்கள் மூத்த சொற்பொழிவாளர். மிக நீண்ட காலம் தமிழ்நாட்டு மேடையில் நல்ல கருத்துக்களை நகைச்சுவையோடு சொல்லி பழக்கப்பட்டவர்கள். அந்த பக்கம் எதிரில் இருக்கிறாங்களே சகோதரி சாந்தாமணி, புலவர் சாந்தாமணி, அவங்க வந்து இப்போது பெண்களில் நகைச்சுவையாகவும் சிந்தனையாகவும் பேசுகிற நல்ல பேச்சாளர்கள் நீ தமிழ்நாட்டில் ஒரு 10 பேர் எடுத்தால் அந்த 10 பேரில் ஒருவராக இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறவர்கள். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். அவங்க பேசுகிற தமிழ்லேயே அந்த கொங்கு மண்டலத்தினுடைய தமிழ் இருக்கும். நல்ல அருமையாக பேசுகிற ஒரு பேச்சாளர். அப்புறம் இந்த பக்கம் நகைச்சுவை நாவலர் மோகன சுந்தரம் ஆண்களே என்ற அணியில் பேச வந்திருக்கிறார். இப்போ விஜய் டிவியில் அவர் தான் வந்து சூப்பர் ஸ்டார். பட்டிமண்டபத்திலெல்லாம் ரொம்ப அருமையாக பேசிக்கொண்டிருக்கிற நல்ல பேச்சாளர். ஆள் இப்படி இருக்கிறாரேன்னு நினைக்காதீங்க, அகஸ்தியர் மாதிரி ரொம்ப அருமையாக பேசக்கூடியவர். அந்த பகுதியில் சகோதரி கவிதா ஜவஹர் ராஜபாளையத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. நல்லா அருமையாக படித்து அருமையாக குறிப்பெடுத்து நல்ல அழகாக பேசுகிற பேச்சாளர். ஒரே வரியில் அறிமுகப்படுத்தினா பாரதி கனவு கண்ட புதுமை பெண்ணாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உங்கள் 4 பேருக்கு நான் சபையை சொல்லணும்னா, இந்த மாதிரி அறிவாளிகள் நிறைந்த சபையை உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. ஏன் எல்லாருமே அறிவி திருக்கோயிலில் மெம்பராக இருந்தால் அறிவாளின்னு தானே சார் அர்த்தம் இல்லையா? அப்படி ஒரு சிறந்த சபை. இங்கே முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கிறவங்க மட்டுமே ஒரு 10,000 கோடி, 2வது வரிசையில் அது ஒரு 8,000 கோடி. அந்த மாதிரியான பெரிய, அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட செலவு பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அன்பர்கள். அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு மகரிஷியினுடைய பணி என்பதற்காக இங்கே நேரத்தை ஒதுக்கி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. ஐயா எஸ்வி போன்றவர்கள் எல்லாம் எப்படி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்கள், பெரியவங்க. அந்த மாதிரி கார்த்திகேயன் அவர்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் வகித்து இன்றைக்கு புகழ்பெற்று விளங்குகிறவர்கள். இது மாதிரி எல்லாம் மிகச்சிறந்த மனிதர்கள். அதனால் இந்த சபையில் பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு காஷியஸ் எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் நல்ல முறையில் பேச வேண்டும் என்று உங்கள் 4 பேரையும் கேட்டுக்கொண்டு, முதல்ல மனவளத்தில் வெஞ்சி நிற்பவர் ஆண்களே என்ற அணியை தொடங்கி வைத்து பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களை பேச வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பாருங்கள், ஐயா சொன்னபடி ஒரு 35-40 ஆண்டுகளாக மேடைகளிலே பேசி வருகிறேன். பல நடுவர்களிடத்திலே நான் பேசியிருக்கிறேன். ஆனால் எந்த நடுவரை விடவும் எனக்கு சுகிசிவம் ஐயா நடுவராக இருந்தால் அந்த பட்டிமன்றத்திலே பேசுவதிலே அலாதியான விருப்பம் உண்டு. அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் அவர் ஒருவர் நடுவராக இருக்கக்கூடிய மேடையிலே தான் முன்னுரையிலேயே தீர்ப்பு சொல்லிவிடுவார். ஏறத்தாழ 40 நிமிடம் அவர் முன்னுரை சொல்லியிருக்கிறார். அந்த 40 நிமிடத்தில் நிறைவாக இருந்த 25 நிமிடங்கள் மனம் வளம் என்றால் என்ன, அந்த டெஃபினிஷன், மனவளம் என்றால் என்ன என்று விளக்கி உரைத்தார்கள். அந்த விளக்குகிற 25 நிமிடத்திலும்
அவர்கள் ராமனை சொன்னார்கள், காந்தியை சொன்னார்கள், தலாய் லாமாவை சொன்னார்கள், ஏக்நாதை சொன்னார்கள், கடைசியாக சாது அப்பாதுரையை சொன்னார்கள். இந்த சபையில் இருக்கக்கூடிய பெருமக்களுடைய பாதத்தை தொட்டு கேட்கிறேன், மனவளத்திலே பெண்கள் சிறந்தவர்களாக இருந்தால் 25 நிமிடம் மனவளம் பற்றி பேசக்கூடிய ஒரு ஞானி அவர்கள் ஒரு பெண் பெயரையாவது சொல்லியிருக்க கூடாதா? மிக முக்கியமான விஷயம், அதை பற்றி தீர்ப்பில் பேசலாம் என்று விட்டு வைத்திருக்கிறேன். இதெல்லாம் கட்சி மாறுகிற வேலை. எனக்கு கேள்வி இதுதான், 25 நிமிடத்தில் அப்ப நீங்கள் தீர்ப்பு முழுவதும் பெண்களாகவே உதாரணம் சொல்லுங்கள். அப்ப நான் ஏத்துக்கிறேன், ஆண்களே வரக்கூடாது. ஐயா அவர்கள் சொல்லக்கூடாது. இங்கே இந்த பட்டிமன்றம் தொடங்குவதற்கு முன்னால் நிகழ்ந்த முன் நிகழ்ச்சியிலே ஒரு பெரியவர், அவருடைய பெயர் எனக்கு தெரியவில்லை, அவர் பேசினார். அருட்டண்டை வேதாத்திரிய மகரிஷி அவர்கள் மனவளம் என்று சொன்னது என்ன என்று பேசினார். நான் அங்கே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆதிசங்கருடைய அத்வைதம், வள்ளூருடைய குறளியம், வள்ளலாருடைய சன்மார்க்கம், காந்தியுடைய சத்தியம் அகிம்சை, இவற்றின் கலவைதான் மனவளம் என்று ஒரு பெரியவர் இங்கே பேசினார். அவரும் 4 ஆண்களைத்தான் சொல்கிறார். இப்ப எனக்கு என்ன கேள்வி, இவ்வளவு பெரிய சபையில் நீங்கள் பெண்கள் தான் மனவளத்திலே சிறந்தவர்கள் என்று தீர்ப்பு சொல்வீர்களே, ஆனால் ஒன்று அந்த பெரியவர் பேசியது தப்பு, இல்லை சுகிசிவம் ஐயா கொடுத்த முன்னுரை தப்பு. சார், நான் ஒன்றும் பெண்களுக்கு துவேஷிப்பவன் அல்ல, பெண்களை துவேஷிப்பவன் அல்ல, எதிர்ப்பவன் அல்ல. பெண்களை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் இல்லை, அபிலாஷையும் இல்லை. என்னை பெற்றவள் தாய், எனக்கு பெற்றுக் கொடுத்தவள் மனைவி, என் கூட பிறந்தவர்கள் அக்கா தங்கை எல்லாரும் பெண்கள். நான் எதற்காக பெண்களை கொச்சைப்படுத்த வேண்டும், குறைவாக பேச வேண்டும்? சத்தியம் சொல்லுகிறேன், அவ்வளவுதான். உண்மை சொல்றேன் சார். எங்க அப்பாவுக்கு இருந்த அளவுக்கு மனவளம் எங்க அம்மாட்ட இல்ல சார், அம்மாட்ட இல்ல சார். இது அம்மாவை கொச்சைப்படுத்துவதில்லை, அவளை பற்றிய கேரக்டர் அனாலிசிஸ். இது கேரக்டர் அனாலிசிஸ். சும்மா ஏதாவது பேசப்படாது, சக்கா பக்கான்னு சேலையை கட்டிட்டு வந்துட்டு எல்லாம் பேசப்படாது. நான் இப்ப செய்ய போறது கேரக்டர் அனாலிசிஸ். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும், அந்த காலத்தில் பெண்கள் எப்படி, நடுவர் அவர்களே, நான் ஒரு 5 நிமிடம் நுணுக்கமாக பேச போகிறேன். அப்படி அது அப்படி 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 பொதுவாக பேசுவதில்லை, இருந்தாலும் இந்த சபையை பார்த்தால் அப்படி பேச வேண்டும் என்று ஆசை வருகிறது. அந்த காலத்திலே பெண்கள் அடிமையாக இருப்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் எஜமானர்களாக இருப்பதை விட அடிமைகளாக இருப்பது எளிது. நான் பேசுறது சைக்காலஜி. எஜமானர்களாக இருப்பதை விட அடிமைகளாக இருப்பது எளிமையான விஷயம். அதனால் பெண்கள் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அடிமையாக இருப்பதற்கு ஏற்றுக்கொண்டார்கள் அந்த காலத்திலே. இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே அடிமைகளாக இருக்க மாட்டோம் என்று சொல்லி பெண்கள் எஜமானிகளாகி ஆண்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் அடிமைகளாக இருந்த போதும் பெண்களுக்கு மனவளம் குறைவு. இன்றைக்கு எஜமானிகளாகி ஆண்களை அடிமைப்படுத்துகிற இந்த காலத்திலும் பெண்களுக்கு மனவளம் குறைவு. யதார்த்தமாக பாருங்கள், வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் வேணாம், யதார்த்தமாக பாருங்கள். அந்த காலத்தில் ஒரு வீட்டில் இருக்க ஒரு அம்மாட்ட போய், ஒரு பெண்ணிட்ட போய், ஒரு மனைவிட்ட போய், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு என்ன அண்ணாச்சி தெரியும், எல்லாம் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவருங்கிறவர் யார்? வீட்டுக்காரர். இது ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம். எனக்கு என்ன தெரியும், எல்லாம் அவர்கிட்ட தான் கேட்கணும். அது அந்த காலம். அப்பவும் மனவளம் குறைவு. இப்போ படிச்சுட்டாங்களா, எல்லாரும் 2.5 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்களா பொம்பளைங்கள்லாம். இப்போ போய், அம்மா நீ என்னம்மா நினைக்கிற, எனக்கு எல்லாம் தெரியும். அவர்கிட்ட ஒரு வார்த்தை, அவர்கிட்ட எதுக்கு கேட்கணும், எனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. அது இன்னும் ரொம்ப விடுதலை பெற்ற பெண்ணா இருந்தான்னு வைங்க, அவர்கிட்டன்னு கூட சொல்ல மாட்டான், அவன்கிட்ட எதுக்கு கேட்கணும். இட்டுக்கட்டிலாம் சொல்லலைங்க, சத்தியம் சொல்றேன். நீங்க சென்னை மாதிரி, மும்பை மாதிரி, கொல்கத்தா மாதிரி, டெல்லி மாதிரி ஊர்களில் போய் பெண்களோடு பழகி பாருங்கள்.
சும்மா கோயம்புத்தூர்லையும் கொங்கு மண்டலத்திலையும் உட்காந்துக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. உள்ள இறங்கி போங்க, சிட்டிஸ்குள்ள போங்க, காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்குள்ள போங்க, பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவன்கிட்ட எது கேட்கணும்? we are equals. ஈக்குவல் என்பது வேறு, ஐடென்டிக்கல் என்பது வேறு. இன்னைக்கு நடக்கக்கூடிய பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஈக்குவாலிட்டி கேளுங்க, நான் வேணான்னு சொல்லல, சமத்துவம் கேளுங்க. ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று பாரதி சொன்னானே, அதை கேளுங்க. ஆனா நாங்களும் ஆம்பளைங்க மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறோம் பாருங்க, அந்த இடத்துல மனவளம் குறைகிறது. சத்தியமாக சொல்லுகிறேன், பெண்கள் ஆண்களைப் போல நடக்க வேண்டும் என்பது இயற்கையினுடைய நியதி என்றால், ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் ரெண்டாக ஆண்டவன் படைத்திருக்க மாட்டான், வெறும் ஆண்களாகவே படைத்திருப்பார். ஈக்குவாலிட்டி வேற, ஐடென்டிக்கலா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும்னு சொன்ன காலத்திலையும் மனவளம் குறைவு, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிற காலத்திலையும் மனவளம் குறைவாகத்தான் இருக்கிறது. எனக்கு துவேஷம் இல்லை, மறுபடி சொல்லுகிறேன், என் குல தெய்வமே அங்காள பரமேஸ்வரி தான். என் குல தெய்வமே அங்காள, பெண் தெய்வம் தான் எனக்கு குல தெய்வம். இலக்கிய சான்று சொல்லவா நடுவர் அவர்கள்? இலக்கிய சான்று சொல்லவா? குமணன் என்கிறவன் வள்ளல், பெரிய அரசன், அவன் அள்ளி கொடுக்குறான், அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா பெருஞ்சித்திரனார் என்கிறவர் ஏழை புலவர், அவர் போய் குமணன் பாடி பரிசில் பெற்றுட்டு வர்றாருயா. மன வளம்னா என்னன்னு நான் சொல்றேன், கவிதா மறுத்து பார்க்கணும். குமணன் ராஜா சார், நிறைய பணம் வச்சிருக்கான் சார், அவன் அள்ளி கொடுக்குறான். ஏழை புலவன் சார் பெருஞ்சித்திரன், அவன் போய் வாங்கிட்டு வந்து அப்படியே வாங்கிட்டு வந்த பரிசு பொருளை பூரா மனைவிட்ட கொடுத்துட்டு, அம்மா இந்தா இது நான் வாங்கி வந்த பரிசுகள், நீ இதை உனக்கென்றும் வைத்துக் கொள்ளாதே, எனக்கென்றும் வைத்துக் கொள்ளாதே, நம் பிள்ளைகளுக்கென்றும் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ நயந்து உரைனர்க்கும் நின் நயந்து உரைனர்க்கும் இன்னார்க்கு என்னாது எல்லாருக்கும் கொடுமதி மனைகிழவோயே. நாம் பாருங்க, உனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ, உன்னையே யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுமா. அதுல முக்கியமான பாட்டு, அந்த பாட்டுல முக்கியமான இடம் என்ன தெரியுமா? மனவளம்னா என்ன தெரியுமா? எல்லாருக்கும் கொடுமதி மனைகிழவோயேங்கிறது பெரிய விஷயம் இல்லை, என்னோடும் சூழாது. நாம் பாருங்க, அதான் மனவளம். போய் பாடி பரிசு பெற்றது பெருஞ்சித்திரன் என்கிற புலவன் ஆம்பளை. அவன் வந்து மனைவிட்ட கொடுத்துட்டு, நீ எல்லாருக்கும் கொடுமா, எல்லாருக்கும் எடு, நமக்குன்னு வச்சுக்காதம்மா, எல்லாருக்கும் கொடுமா, ஏன்ட்ட கூட கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னான் பாருங்க. அதுதான் ஐயா மனவளம். என்னோடும் சூழாது எல்லாருக்கும் கொடுமதி மனைகிழவோயே அப்படின்னா பாத்தீங்களா? இதுல என்ன மனவளத்தில் என்ன பெரிய பெருமைனா, குமணன் இருக்கிறவன் அள்ளி கொடுத்தான், அது பெரிய விஷயம் இல்லை. ஏழை புலவன் பாடி பெற்று வந்த பரிசில எல்லாருக்கும் கொடுன்னு சொன்னான் பாருங்க, அதுதான் மனவளத்தின் உச்சி. இன்னைக்கு அது இலக்கிய சான்று. இன்னைக்கு ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான் நடுவர் அவர்களே, அவனுடைய டிஃபன் லஞ்ச் பாக்ஸில் இருக்கிறத வேற ஸ்கூல் மேட்ஸ் 2 பேர் எவனோ திருடி தின்னுறான். அப்படி சில பேர் இருப்பான். உடனே சாந்தாமணி கேட்பார்கள், திருடி தின்றான் என்று தானே சொன்னீர்கள்? தின்றான் என்றால் ஆண் பிள்ளை தானே, அப்ப திருடுகிறவனெல்லாம் ஆண் பிள்ளை தானே? இப்படி அவர்கள் லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணுவார்கள். எனக்கு தெரியும், திருடுனா 2 பயலுக திருடுனா, சேட்டக்கார பயலுக. ஒரு பையன் கொண்டு போயிருந்த லஞ்ச் பாக்ஸ்லேருந்து டிஃபனை எடுத்து தின்னுடுறான். 3 நாளாக அந்த பையன் பட்டினியோடு திரும்பி வர்றான். திரும்பி வந்து அம்மாட்ட சொல்கிறான், அவன் பெத்த தாயிட்டு சொல்கிறான், ஏம்மா எவனோ 2 பேர் என் டிஃபன் பாக்ஸ்லேருந்து நீ கொடுத்து விட்ற லஞ்செல்லாம் திருடிடுறாம்மா, நான் மத்தியானம் சாப்பிடாம இருக்கமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லுது, பெத்த தாய் அந்த பையனோட அப்பாவை கூப்பிட்டு, நாளைக்கு நீங்கள் அவங்க கூட ஸ்கூலுக்கு போங்க, நீங்கள் நுணுக்கமாங்க, நாளைக்கு நீங்கள் அவங்க கூட ஸ்கூலுக்கு போங்க, அவங்க பிரின்ஸிபலை பார்த்து ஹார்ஷாக 2 வார்த்தை கேளுங்க, இந்த திருடுற பையல யாருன்னு 2 பேரை கண்டுபிடிச்சி அவனுக்கு கண்டிப்பாக டிசி கொடுக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணுங்க. என்ன பண்ணணுமா? இன்சிஸ்ட் பண்ணுங்க. அப்பா சொன்னார், மனவளம் பாருங்க, இவ வந்து வன்மத்தையும் குரோதத்தையும் விரோதத்தையும் வளர்க்க நினைக்கிறா. யாரு? தாய். அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா அதெல்லாம் நான் நாளைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைம்மா, நான் உனக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ரொம்ப எளிமையான சொல்யூஷன் சொல்கிறேன். 2 பேர் தானே திருடுறான் தம்பி அப்படின்னா, ஆமாப்பா 2 பேர் யாரோ திருடி தின்ன. நாளைக்கு நம்ம பையன் ஸ்கூலுக்கு போகிற போது 3 டிஃபன் பாக்ஸில் டிஃபன் வை,
புரியுதா? 3 டிஃபன் பாக்ஸில் டிஃபன் வை. தம்பி, பையனே, மகனே, நீ இந்த 3 டிஃபன் பாக்ஸை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் உன்னோட பேக்ல வச்சுக்கோ. அந்த திருடுறான்னு சொன்ன பாரு, 2 பையங்க திருடி திங்கிறான்னு சொன்ன பாரு, அவன் திருடுறவன் 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுத்துரு. அவன் சாப்பிட்டுருவான். இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? எவன் திருடி தின்றானோ அந்த 2 பேரும் அந்த பையனுக்கு மிகச்சிறந்த நண்பர்கள் ஆகிவிட்டார்கள். அதைத்தான் நீங்க முன்னுரையில் சொன்னீர்கள். கெட்டது செய்தால் கெட்டது செய்வேன் என்பதும், நல்லது செய்தால் நல்லது செய்வேன் என்பதும் நாய்க்குணம் அப்படின்னு சொன்னீர்கள்ல. நீ போய் பிரின்சிபலை பார்த்து ஹார்ஷா பேசிட்டு வான்னு சொன்னது தாயா? எழுத்துப்பிழை. பேசுகிற போது கூட என்னால் மட்டும் தான் எழுத்துப்பிழை விட முடியும். தாயா? அப்பா என்ன சொன்னார்? 3 டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்கணும் சார். இந்த பியூட்டி கான்சியஸ்னஸ் மனவளத்துக்கு எதிரி சார். சரி, ரொம்ப பெரிய குடும்பம் சார். எப்போ பார்த்தாலும் அழகாகவே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் அழகாகவே இருக்கணும். ஒருத்தி அழகா இருந்துட்டா பொறாம. யாராவது ஒரு பொண்ணு திருப்பூர்லனாலும் சரி, கோயம்புத்தூர்லனாலும், மொத்த உலகத்துலனாலும் சரி, யாராவது ஒரு அழகா இருக்க பொண்ணை பார்த்து இன்னொரு பொண்ணு அழகா இருக்காளேன்னு ஒத்துக்கிட்டதா வரலாற்றில் ஒரு உதாரணம் சொல்லுங்க. மனவள குறைவு சார். நான் பாருங்க, நான் இப்போ நடுவர் ஐயாவை, சபையில் இருக்க அனைவரும் நடுவர் ஐயாவை ஒரு 2 நிமிடம் கூர்ந்து பாருங்க. பார்த்து விட்டீர்களா? இப்பொழுது என்னை 2 நிமிடம் கூர்ந்து பாருங்க. யார் அழகு? ஐயா, கிரெடிட் கோஸ் டு யூ. இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சா வீட்டம்மாவை வர சொல்லியிருப்பையா. அது பரவாயில்ல, வீடியோ இருக்கு சார். நான் அவர் கூட பல வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன் சார் மேடையில். ஒரு க்ஷணம் கூட ஐயா சுகிசிவம் ஐயா அவர்கள் இவ்வளவு அழகா இருக்கிறாரு, கடவுளை என்னையே இவ்வளவு கருப்பா அசிங்கமா படைச்சிட்டேன்னு ஒரு நாள் கூட நினைச்சது இல்லையா. எனக்கு பொறாமையே வந்தது இல்லையா. அதுக்கு மாறா எனக்கு என்ன உணர்வு வந்து தெரியுமா? இவ்வளவு அழகான நடுவர் இருக்கக்கூடிய சபையில் பேசுவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாயே ஆண்டவா நன்றின்னு. அதான் வளவள இல்லையா கார்த்திகேயன் ஐயா, எல்லாம் அழகா சிரிக்கிறார் பாருங்க. சிரிப்புனா அப்படி கள்ளங்கபடம் இல்லாம சிரிக்கணும். சில பெண்கள் சிரிக்கிறத பாத்தீங்களா? அப்படின்னா அவ குடும்பத்தில் குத்துவளுக்கு 2 சரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா முடிஞ்சு வச்சு. நான் ஒன்று சொல்லட்டா, இங்க இருக்க ஆண்களுக்கு சொல்றேன், ராத்திரி படுக்க போற நேரத்தில் நான் ஒன்று சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களேன்னு உங்க மனைவி ஆரம்பிச்சா காது கேட்காத மாதிரி தூங்கிருங்க. நான் ஒன்று சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களன்னா ஏதோ தப்பா சொல்ல போறான்னு அர்த்தம். ஒரு திருத்தம், தப்பா சொல்ல போறான்னு அனுபவம் அதிகம். பாம்பு பால் குடிக்காதுன்னு சொன்னீங்களையா நடுவர்களை? பாம்பு பால் குடிக்காதுன்னு முன்னுரையில் சொன்னீங்களே. என் வீட்டம்மா, தைரியமாக சொல்கிறேன் சார், நான் ஆம்பளை சார். என் மனைவி வந்திருக்கா, அவளை வச்சுக்கிட்டே சொல்கிறேன். அவள் திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட ஒரு ஃபிலாசபி சொன்னான். நான் ஒரு தத்துவம் சொல்ல, என்ன அப்படின்னு. நடுவர்களே, என் மனைவி எனக்கு சொன்ன தத்துவம், புல்லு சாப்பிட்டாலும் பசு பால் தான் கொடுக்குது. புல்லு சாப்பிட்டாலும் பசு பால் தான் கொடுக்குது. பாலை சாப்பிட்டாலும் பாம்பு விஷத்தை இல்லை கக்குது. பெரிய பிலாசபி. உங்களுக்கு ரோமாஞ்சனமாக இருக்குமே. உடனே நான் சொன்னேன், நீங்கள் சொன்ன மாதிரி, அம்மா பாம்பு ஜென்ரல் நாலேஜில் பாம்பு பால் குடிக்காதுமா அப்படின்னு. இப்பெல்லாம் பேசாதீங்க, நமக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. ஏதாவது லிங்க் பண்ண முடியுதா? இப்படிலாம் பேசாதீங்க, நமக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நாகதோஷம் வந்துடும். நான் அறிவு சொல்றேன், அவ மூடத்தனத்தில் இருக்கா.
சாமி சினிமா தியேட்டரில் சில பேர் சாமி ஆடிடுறாயா? இது எனக்கு அனுபவம்யா, நான் விளையாட்டுக்கு சொல்லலை. பழைய என்ன கவிதா உங்களுக்கு தெரியல, சின்னத்தாயின்னு ஒரு படம் வந்தது சார். நான் கல்லூரியில் வேலைக்கு சேர்ந்த 70-72 வந்தது. எங்கள் சிவகாசியில் ஒரு தியேட்டரில் நானும் என் நண்பர்கள் 4 பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டோம். எங்கள் வரிசைக்கு முன் வரிசையில் ஒரு 4-5 குடும்ப குத்து விளக்குகள் எல்லாம் மனவளத்தின் உச்சியில் நிற்கிறதுகள் 4 உட்கார்ந்துருந்தது. அது சின்னத்தாயின்னு ஒரு படம். அதில் வினு சக்கரவர்த்தி தான் அந்த வேட்டையாடியாக வருவார். அவர் அப்படி ட்ரெஸ் அந்த சட்டைக்கிட்டையெல்லாம் போடாமல் அப்படி வேடன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அப்போ ஒரு பாட்டு என்ன போட்டா தெரியுமா? பாட்டு நான் பாட்டா பாடுங்களேன். உலக சமாதானம் குலைஞ்சிருமேன்னு பார்த்தேன். கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொடல மாட சாமி, கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொடல மாட சாமி, சொடல மாட சாமி நீதான் பூசாரி நான் தான் சூடம் ஏத்திக்காமி. ஒன்று மனவளத்தின் உச்சியில் நின்ற 3 குத்து விளக்கும் எங்கள் முன் வரிசையில் இருந்தாருங்க. தலையில் ஆடி அதுல ரொம்ப பெரிய இன்னும் மனவளத்தில் சிறந்த ஒரு 5 அக்கா அதுக்குன்னு திருநீர் சூடமும் கொண்டாந்து ஆடையில ஆத்தா வந்துட்டு ஆத்தா வந்து 500 ரூபா கலெக்ட் பண்ணிட்டாயா? 500 rupees. என் கூட ஒருத்தவ சொல்றா, சை வீட்டில் தான் ஆடுறாளுங்கன்னா இங்கேயும் வந்து ஆடுறாளுங்க. என்னையா ஆம்பளை ஆடி பார்த்துருக்கீங்களா? ஆம்பளை சாமி வந்து ஆட மாட்டான், டாஸ்மாக்ல தான். அது அது நீங்க சொல்ல அந்த இந்த குற்றம் குறையில சொல்லாதீங்க. ஏன்னா டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நீங்க சென்னையில் பம்பாயில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ல ராத்திரி 12 மணிக்கு போங்க. ஆம்பளை பயிலுவ மட்டும்தான் குடிக்கிறானா இல்ல ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அங்க இருக்காளான்னு பாருங்க. நீங்க குற்றம் குறைய சொல்லாதீங்க. நான் சொல்றது எதுவுமே குறை கிடையாது. நான் குற்றம் கண்டுபிடிச்சுன்னு சொல்லல, வீக்னஸஸ் பலகீனங்கள். நான் சொல்றதெல்லாம் பலகீனங்கள், அவர்களுடைய பண்புகள், கேரக்டர். எப்ப பார்த்தாலும் அழகு, எப்ப பார்த்தாலும் ராசி பலன். ஐயா என் மனைவிக்கு எனக்கு வந்து கும்பராசியா, என் மனைவிக்கு மீன ராசி, அடுத்தடுத்த ராசி. வந்து தினமணி பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்க? அவங்களுக்கு கும்பராசி, உங்களுக்கு கும்பிடுற ராசி. சரி இருக்கட்டுமே, மனவளம் உள்ளவன் தானே கும்பிடுவான். ஏங்க பார்த்தீங்களா தினமணி பேப்பரில் உங்கள் ராசிக்கு பாருங்கள் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? கும்பராசிக்கு நான் என்ன நோய் நோக்காடு நொம்பலம். எனக்கு காலையில் 6:45 மணிக்கியா நோய் நோக்காடு நொம்பலம். ஒன்று நான் கண்ணு ஓன் ராசிக்கு என்னடா போட்டிருக்கு? அவர் ராசி மீன ராசி. அவர் ராசிக்கு என்ன போட்டிருக்கான் தெரியுமா? குதூகலம் கொண்டாட்டம் கும்மாளம்னு போட்டிருக்கேன். அப்போ நான் நோயில் கிடந்தா அவள் கும்மி அடிப்பாளாங்க. ஐயா ஐயா என் புருஷனுக்கு காலுகையெல்லாம் வெட்டி இழுக்குது ஐயா. இதை நம்புறாங்க சார். நான் சொல்கிறேன் இதெல்லாம் நம்பாதம்மா, கோயிலுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுறதுக்கு போகாதம்மா, ஜோசியங்க. பாரதி சொன்னா ஜோதிடம் தனை இகழ் அப்படின்னா, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். மணி அடிச்சு நிறைய இருக்கு. ஆனால் அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே பேசுகிறது தான் மனவளம். லிமிட்லெஸ்ஸாக பேசுனா அது சொல்வளம். நான் நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சொல்லி முடிச்சேன், நிறைய குறிச்சுச்சேன். குடும்பம் சமூகம், ஒரே 2 நிமிஷம். குடும்பம் சமூகம் 2 இடத்துலையும் மனவளம் யாருக்கு அதிகம் இருக்கு அதை மட்டும் பாருங்க. சிக்கனமாக இருக்கிறது யாரு? பெரும்பாலும் பெண்கள்னு சொல்லுவாங்க. கிடையாது, சத்தியம் கிடையாது. அது நான் ராமராஜ் காட்டன் தான் சார் கட்டுறேன், ஆனால் 5 செட்டு தான் சார் வச்சுருக்கேன். 5 ராமராஜ் காட்டன் வேட்டி, 5 சட்டை.
அவ்வளோதான் வச்சுருக்கேன். ரெண்டுமே இப்போ நான் கட்டியிருக்க ரெண்டுமே ராமராஜ் தான். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவி அந்த பீரோவை அவள் சேலை அடிக்கிருக்கிற பீரோவை திறந்தா 10 சேலை அவள் காலில் வந்து விழுது. இன்னைக்காவது என்னைய கட்டு, இன்னைக்காவது என்னைய கட்டு, இன்னைக்காவது என்னைய கட்டு. கட்டாமலே 10 சேலை உள்ளே இருக்கு சார், அப்புறமா 5 சேலை வாங்கிட்டு வாங்குறான். அப்போ சிக்கனம் யார்கிட்ட இருக்கு யோசிச்சு பாரு. வார்த்தை சிக்கனம் யார்கிட்ட இருக்கு? நம்ம 1 பேசுனா 9 பேசுறாங்க. அது அன்னைக்கு சொன்னீங்கல்ல, ஆம்பளை 1 பேசுனா பொம்பளை 9 பேசுவாங்கிறதுனால தான் ஆம்பளைக்கு 1 நாள் சிவராத்திரி, பொம்பளைக்கு 9 நாள் நவராத்திரி. நேர சிக்கனம், நேர சிக்கனம் மனவளத்தில் டைம் கான்சியஸ்னஸ், டைம் சென்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் யார்கிட்ட சார் இருக்கு? இங்கே சிபிஐயில் இருந்திருக்கீங்களே, யார்கிட்ட இருக்கு டைம் மேனேஜ்மெண்ட்? ஒரு ஃபோன் எடுத்தா, ஒரு வீட்டில் ஒரு மனைவி ஃபோன் எடுத்தானா 35 நிமிஷம் பேசுகிறா சார். ஆமாம், என்ன பேசுகிறா? அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்துட்டாரு, இனிமேல் இந்திய பொருளாதாரம் எதுவும் சிதைவாயிருமா, அப்படியா பேசிக்கிட்டு இருக்கா? எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுகிறா. ஒன்று சொல்கிறேன் சார், செய்தியாக சொல்கிறேன் சார், a telephone is an instrument for men folks, it is for communication, but for ladies it is for conversation. ஆணுக்கு அது கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், பொண்ணுக்கு கான்வர்சேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படியா இப்படியா? 35 நிமிஷம் பேசுகிற பொம்பளை ஒரு நாள் 25 நிமிஷத்தில் வச்சுட்டா. அவ புருஷனுக்கு திருந்திட்டா போல் இருக்கு. கண்ணு என்னம்மா யூஸ்வலாக 35 நிமிஷம் பேசுவிய, இன்னைக்கு என்ன 25 நிமிஷத்தில் வச்சுட்டு? அது ஒன்றும் இல்லைங்க, ராங் கால் 25 நிமிஷம். இதில் மன வளம் பெருகி பத்திரிகை எடுத்தால் சமையல் குறிப்பு, அழகு குறிப்பு. நிறைவு பண்ணுறேன் நடுவர்களை, இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஒரு கும்பாபிஷேகம்னாலும் சரி, ஒரு அறிவு திருக்கோயில்னாலும் சரி, எடுத்து கூட்டி கஷ்டப்பட்டு முன்னின்று வீடு வீடாக போய் வசூல் பண்ணி அந்த கோயில் விஷயத்தை பிரமாதமாக நடத்தி காட்டுறது யாருன்னா, முன்னாடி நிற்கிறதெல்லாம் ஆண்கள் தான். அந்த கும்பாபிஷேக வேலையெல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்குது, இல்லை ஒரு கோயில் திருவிழா நடக்குதுன்னா பட்டும் கிட்டும் கட்டிக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு தந்தானே தந்தானே கும்மி அடிக்கிறதுக்கு வந்துடுறது. கஷ்டப்பட்டதெல்லாம் ஆம்பளை, இவன் கிரெடிட் மட்டும். அதில் சார் திருவிளக்கு பூஜைன்னு ஒன்று நடந்ததுன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வைங்க, கரண்ட் வந்தவுடனே சண்டை. என் விளக்கை எப்படி எடுத்தா? மாற்றிட்டா சார் விளக்க. நடந்தது சார் எங்கள் ஊரில். அதனால் எப்படி பார்த்தாலும் இப்படி சொல்லி முடிச்சிடறேன். ஆண் மக்கள் போற்றிட வாழ்வது, பாரதி சொல்கிறான். பெண் விடுதலைன்னா என்ன தெரியுமா? ஆண் மக்கள் போற்றிட வாழ்வது, ஆண் மக்களை துச்சமாக மதிப்பது அல்ல. இன்னும் ஒரு படி மேலே போய் பாரதி சொன்னா, மாதர் அறங்கள் முன்பினை காட்டிலும் மாண்புறச் செய்து வாழ்தல், அதுதான் பெண் விடுதலை. இன்னைக்கு நேரடியாக உல்டாவா நடந்துட்டு. நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னேன், மனவளம், மனவள கலை, அறிவு திருக்கோயில் என்கிற அந்த கான்செப்ட் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி என்கிற ஒரு ஆண் பிள்ளைதான் அடிப்படை காரணம். ஆக மனவளம் என்றால் ஆண்கள் நிறைந்தவர்கள், ஆண்கள். மனவளமே இல்லைன்னு சொல்லல, மனவளம் நிறைந்தவர்கள் ஆண்கள், அதைவிட குறைந்தவர்கள் பெண்கள் என்று கூறி உங்களுடைய முன்னுரையை உங்களுக்கு மறுபடியும் நினைவுபடுத்தி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.